காஷ்மீர். 3 அது பிரச்சனை. சில ஒப்பந்தத்தின் மூலமாக, இராணுவ நடவடிக்கையின் மூலமாக 565 நாடுகளை இணைக்கிறப்ப சில கண்டிஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியான்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு ரொம்ப ஏற்கனவே பிரிட்டிஷார் ஓரளவு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை மறுபடியும் கட்டமைக்கிறப்ப மாநில அரசுகள் ஏதாவது மாகாண அரசுகள் ஏதாவது ஒரு இது ஒன்றா அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நெருக்கடி கால நிலைன்னு சொல்லி இது மாநில நெருக்கடியை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாகாண அரசுகள் பழைய இதில் மாகாண அரசுன்னு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம். இந்தியாவில் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தாண்டி 3 டைப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம்னா 73வது சட்ட திருத்தம், 92, 74வது சட்ட திருத்தம், நகர்பாலிகா நகராட்சிகள் சட்டம், இது ரெண்டுமே இருக்குது. இந்தியாவில் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களாக கூட்டினீங்கன்னா ஜெர்மன் பாப்புலேஷனோட நம்ம உறுப்பினரோட எண்ணிக்கை கூட. யார் மக்கள் பிரதிநிதித்துவ ஜெயிச்சு வர்றாங்களா? நம்ம வார்டு மெம்பர்லேருந்து ஊராட்சி தலைவர், ஒன்றிய கவுன்சிலரு, ஒன்றிய தலைவர், நகராட்சி மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட உறுப்பினர், இவங்களெல்லாம் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகளோட பாப்புலேஷனோட கூட. அவ்வளோ உறுப்பினர்கள் நம்ம வச்சுருக்கோம். மக்களாட்சி தத்துவத்தில் அவ்வளோ உறுப்பினர்கள் நம்ம வச்சுருக்கோம். 3 டயர் ஸ்டேட் கவர்மெண்ட் தாண்டி 3 டயர் சிஸ்டமும் நம்ம கொடுக்குறோம். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் PRI பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் 73வது சட்ட திருத்தத்தில் 92ல் கொண்டு வராங்க. அது கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸை கொடுத்துரும். 74 நகர்பாலியா ஆக்ட் நகராட்சிகள் சட்டம், அதுவும் அரசியலமைப்பு சட்டம். எப்படி மத்திய அரசு மாநில அரசு இருக்கோ அது மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளும் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்றது. கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் உண்டு. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அண்ட் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன். மத்திய அரசு மாநில அரசு 2 அரசு இருக்குது. ரெண்டுக்குமே அதிகார பகிர்வு ஷெட்யூல் 7ல் அதிகார பயிர் கொடுத்தாங்க. பவரை டெவால்யூஷன் பண்ணிட்டாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு. மத்திய பட்டியல்னா மத்திய அரசு சட்டம் ஏற்றும், மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றும், பொது பட்டியலில் யார் சட்டம் ஏற்றுவா? மத்திய பட்டியலில் மத்திய அரசு சட்டம் ஏற்றும், மாநில பட்டியலில் மாநில பட்டியல் சட்டம் ஏற்றும், பொது பட்டியலில் 2 பேரும் சட்டம் ஏற்றுவாங்க. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று முரணா சட்டம் இருக்குது. ஒரு விஷயத்தில் எந்த சட்டம் செல்லுபடியாகும்? எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம். இப்போ ரீசெண்ட் 2 மருத்துவ கல்வியில் மாநில அரசு நம்ம தமிழ்நாட்டு என்ன சொல்லுதுன்னா, நுழைவுத் தேர்வு எனக்கு வேணாம், நான் 12வது மதிப்பெண் அடிப்படையாக வச்சு நான் மருத்துவ கல்வி சேர்க்கையை நான் வச்சுக்கிறேன்னு மாநில அரசு சட்டம் ஏற்றுது. மத்திய அரசு ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பில்லு வச்சு நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் மூலமாக தான் நான் அட்மிஷன் போகிறேன்றேன். இந்த இடத்துல எது செல்லுது? மத்திய அரசு சட்டம் தான் செல்லுது. சரியா? இது அப்போ சரி. இப்போ மத்திய அரசு இதில் மத்திய பட்டியலில் மத்திய அரசு சட்டம் ஏற்றுறோம், மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றும். 2 பொது பட்டியலில் 2 பேரும் சட்டம் ஏற்றலாம். ஆனால் 2 ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்து எதிராக இருந்தால் மத்திய அரசு சட்டம் ஏற்றுறது செல்லும். சரி, ரைட்டு. மாநில பட்டியலில் மாநில அரசு மட்டுமா சட்டம் ஏற்றும்? இல்லை, மாநில அரசு சட்டம் ஏற்றும். தேவை ஏற்பட்டால் மத்திய அரசு சட்டம் ஏற்றும். தேவை ஏற்பட்டால் மத்திய அரசு சட்டம் ஏற்றும். என்ன செய்வாங்க? மத்திய பட்டியலில் இருக்கக்கூடியதை மாநில பட்டியலில் இருக்கதை பொது பட்டியலுக்கோ இல்லைன்னா மாநில பட்டியலில் இருக்கதை பொது பட்டியலுக்கோ இல்லை மத்திய பட்டியலுக்கோ மாத்திர சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக மாற்றிக்கலாம். சிம்பிள் சாதாரண பெரும்பான்மை மூலமாக மாற்றிக்கிட்டு அங்கே வச்சு சட்டம் ஏற்றுக்கலாம். அப்போ கூட்டாட்சியாக இருக்கா? கூட்டாட்சி இருக்கு, இல்லை இருக்குது. அது எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? இப்போ அப்போ யார்கிட்ட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரு பட் யூனிட்டரி பயாஸு பார்க்குறதுக்கு கூட்டாட்சி மாதிரி இருக்கும், ஆனால் கூட்டாட்சி இல்லை. குவாசி ஃபெடரல். ஆனால் முக்கியமான அதிகாரம் மாநிலத்தில் இருக்குது. எல்என் மாநிலத்தில் லேண்டு 2 முக்கியமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? லேண்டு, நிலம். ரயில்வே ட்ராக் அமைக்கணும், ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணால் யார் கொடுக்கணும்? லேண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். போலீஸு எல்என்ஓ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. முக்கியமான 2 அதிகாரம் இங்கே இருக்குது. அப்போ இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏங்க அதெல்லாம் இல்லை, அவன்கிட்ட தான் அதிகமான அதிகாரம். உண்மை, அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை இன்டர் ஸ்டேட் ரிலிஜன்னா இது ரீஜனல் கமிட்டின்னு ஒரு 5 மாநிலங்கள் 3 மாநிலங்கள் சேர்ந்து குழு அமைச்சுக்கங்கன்னு சொல்கிறான். நீங்களே அமைச்சுக்கங்கன்னு கான்ஸ்டியூஷனே ப்ரொவிஷன் கொடுக்கணும். அடுத்து ஜுடிஷியரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிபெண்டன்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஒருங்கிணைக்கப்பட்ட சுதந்திரமான நீதித்துறை. அதை யாருமே உள்ளே நுழையவே முடியாது. எப்படி அப்பாயின்மெண்ட், மோட் ஆஃப் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் எப்படி? கொலிஜியம் சொல்லக்கூடிய சீனியர் ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து கொலிஜியம் சொல்லக்கூடிய முறை மூலமாக அப்பாயின்மெண்ட் போடுறாங்க.
அவங்களோட சேலரி அலவுன்சஸ் எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கிடுவாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா யார் சொல்கிறா? கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. அந்த ஃபண்டுமே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா ஊதியமோ அலவுன்சஸோ அவங்களோட பணப்பலன்கள் கூட மத்திய அரசையோ யாரையும் நாடி இருக்கக்கூடாது. சுதந்திரமாக இண்டிபெண்ட், அதை இண்டிபெண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், சுதந்திரமான வெளிப்படையான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரே மாதிரியான நீதிமன்றம். சிஆர்பிசி இந்தியா முழுவதும் ஒன்று தான், ஐபிசி இந்தியா முழுவதும் ஒன்று தான். கீழே டிஸ்ட்ரிக் கோர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆரம்பித்து டிஜே, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஒரே லிங்க்கு தான். அது ஒன்று. அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இப்போ பார்த்தோம்ல, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன், பிஆர்ஐ. சரியா? இந்த பிஆர்ஐ பார்த்தீங்கன்னா எதில் இருந்துச்சு? டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. ஆர்டிக்கிள் 40 பஞ்சாயத்தை உருவாக்குங்கன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஏன் அப்போவே உருவாக்கலை? அன்னைக்கு டேட்டுக்கு வறுமையோட உச்சத்தில் இருந்தோம், நாடை கட்டமைக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அடுத்த நிலையை பற்றி யோசிக்கவே ரெடி இல்லை. ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைபரா நீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர் 149 ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு ஆஃபர் தரான் போடுங்கண்ணா, அவரே சாப்பாட்டு கஷ்டப்படுறாரு. அது மாதிரி அன்னைக்கு தேதிக்கு இந்தியா சுதந்திரமாகி வெளியே வந்த காலத்தில் ரத்தம் சதையுமாக தான் நாடு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி தான் நாடு உருவாகிருக்கு. அப்படி தான் வரலாற்று ஆசிரியர் பதிவு பண்ணுறாங்க. பெரிய சிசேரியன் பண்ணி தான் இந்தியா பிறந்திருக்கு. அந்த நேரத்தில் போய்கிட்டு நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் ஆனால் எழுதின எக்ஸ்பர்ட் இருக்காங்க பாருங்கள், கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்டு, எல்லாத்தையும் 60க்கு மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பு படித்து அதில் இருக்கக்கூடிய எது மிக 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 உயர்ந்த பண்புகள், சிறந்த பண்புகள் எதுவோ அதை அப்படியே எடுத்து வைக்கல. இந்தியன் டொமைனுக்கு எது தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிட்டான். இந்தியன் டொமைன் எப்படி ஒன்றும் இல்லை, கனடாவில் போய் செட்டில் ஆகிருப்பார், ஐடி கம்பெனியில் பெரிய ஆளாக இருப்பார். ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா சட்டையை கழட்டி போட்டு மஞ்சள் வேஷ்டி கட்டிக்கிட்டு காப்பு கட்டிக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருப்பார். அப்போ அவரோட டொமைன் என்னது? எக்கனாமிக்கலி அங்கே போய் பொருளாதார வலிமைக்கு போயிருக்காரு. ஆனால் பேசிக் குவாலிட்டிஸ் என்ன? அவரோட கல்ச்சரு, பூசாரி பண்ணுறதோ, இந்த தீச்சட்டி எடுக்கிறதோ, அந்த மாதிரி பண்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணி தான் அப்படி எடுத்து வைக்கல. இந்தியன் டொமைனுக்கு என்னவோ அதை, இந்திய கலாச்சார பண்பாட்டுக்கு என்னவோ அதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் வெரி வேலிடாக இருக்குது. அடுத்து எலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் சிஸ்டம். எலெக்ஷன் நடத்துகிறது யார்? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் ரோல் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இண்டிபெண்ட் பார்ட்டி யார், இண்டிபெண்ட் கேண்டிடேட் யார், எவ்வளோ சதவீதம் வாங்கினா ஓட்டு, அது பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு டிக்ளேர் பண்ணுற எல்லாமே யாரோட வேலை? அதுவும் இண்டிபெண்ட் பார்ட்டி, இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்பு. இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி முறையை கொண்டிருக்கு. இங்கிலாண்டில் 2 கட்சி முறை, அமெரிக்காவில் 2 கட்சி முறை. ஆனால் பெரும்பாலும் நாடுகளில் பல கட்சி முறை தான் இருக்குது. ப்ரெஷர் குரூப்புன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. சிஐடியு, ஐஎன்டியூசி, இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் இருக்காங்களா, அவங்க இப்போ இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸு, கார்ப்பரேட்டு, அதானி, அம்பானி, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ப்ரெஷர் குரூப்பாக இருப்பாங்க. என்னென்னா தனக்கு தேவையான சட்டங்களை பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் வந்து லாபி பண்ணி எங்களுக்கு இந்த சட்டம் கொண்டு வாங்க அப்படி பண்ணக்கூடிய சிஐடியு, ஐஎன்டியூசி, ஏஐசிடியு, இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் இருப்பாங்க. லெஃப்ட் விங்கில் தொழிற்சங்கங்கள் இருப்பாங்க. வலதுசாரி அமைப்பில் வந்து பாரதிய கிசான் விகாஸ் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரி என்ன அந்த இதில் சட்டம், எங்களுக்கு இந்த சட்டம் வேணும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. யாரை ப்ரெஷர் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டை, பொலிட்டிக்கல் மெம்பரை, பார்ட்டி மெம்பரை. அடுத்து கவர்மெண்ட் பாடிஸு எதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டிபெண்ட் பாடிஸாக நிறையா பாடிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் பார்க்க. இப்போ வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? இப்போ தான் இது வரைக்கும் சொன்னது மேலோட்டமாக சொன்னேன். இப்போ தான் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது மேலோட்டமான ஒரு பார்வை, உள்ளுக்குள்ளே ஒன்றா டீட்டெயில்டாக உடச்சி பார்ப்போம். சரியா? இப்போ கல்யாண மண்டபத்தில் வெளியில் இருக்கிறத பற்றி பார்த்தாச்சு. அங்கே லைட் போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்கான், என்னென்ன இருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? ஒரு கான்ஸ்டியூஷன்னா ஒரு நேஷன், ஒரு நாடுன்னு இருந்தால் ஒரு 4 அமைப்புகள் இருக்கணும். 4 அமைப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் இருக்கணும், ஒரு நிலம் இருக்கணும். அந்த நிலத்தில் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ச்சியாக வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கணும். 2வது மக்கள்.
அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம்? ஒரே மொழி பேசக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை பல மொழி பேசக்கூடியவங்களா இருக்கலாம். ஒரே இனமாக இருக்கலாம், பல பல இனமாக ஒரு எத்தனிக் குரூப்பாக இருக்கலாம், ஒரு எத்தனிக் குரூப்பாக இருக்கலாம், இல்லை பல இருக்கலாம். இனம், மதம், இப்படி பல இது. இந்தியா வந்து ஹெட்ரோஜெனியஸ், பல்வகை தன்மை. இந்தியா ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் இல்லை. இந்த கான்ஸ்டியூஷன் இவ்வளோ அளவுக்கு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, இப்போ அமெரிக்க அரசியலமைப்பு அமெரிக்காவுக்கு மட்டும் தான் பொருந்தும். ரஷ்யா அரசியலமைப்பு ரஷ்யாவுக்கு மட்டும் தான் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பு யாருக்கு பொருந்தும்? இந்த பூமியே ஒரு நாடாக உருவாக்கி ஒரு அரசியலமைப்பு எழுதணும்னு உலகம் முழுவதும் முடிவு எடுத்தாங்கன்னா புதுசாக எழுத வேணாம், எதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பூமி இருக்குல்ல, பூமி பந்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? 215 நாடுகள் இருக்கா? 215 நாடுகளும் ஒரே நாடாக கன்சிடர் பண்ணி ஒரு அரசியலமைப்பு எழுதணும்னு ஐநா சபை முடிவெடுத்தா புதுசாக போய் எழுத வேணாம், இதை மட்டும் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளோ தன்மைகள் இருக்குது. ஏன்னா இது இந்தியான்றதில் வந்து எழுதப்பட்ட காலம், லேண்டு இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டன்னு சொல்கிறோம். ஏன் துணைக்கண்டன்னு சொல்கிறான்? ஒரு நாடுன்றதை தாண்டி துணைக்கண்டன்றது சொல்கிறான். ஏன் துணைக்கண்டன்னு சொல்கிறான்? பல மொழி. ஒரு நாடுனா ஒவ்வொரு மொழி பேசுவான், 2 மொழி பேசுவான். இந்தியாவில் 1500 மொழி பேசுகிறோம், 1500 மொழி பேசுகிறோம். டயலாக்ஸ் 6000 டயலாக்ஸ் பேசுகிறோம். எழுத்து வடிவம் இல்லாதது 6000 மொழி பேசுகிறோம். 1500 மொழிகள் எழுத்து வடிவம் இருக்குது. எத்தனை மொழியில் அங்கீகரிக்கப்பட்டது? 22 மொழியில் அங்கீகரிக்கப்பட்டது. இதுபோக கனெக்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஒன்று வச்சுருக்கோம். 22 மொழியில் ஆங்கிலம் இல்லை, ஆங்கிலம் 22ல் இல்லை. அப்போ நீ இந்தியா வந்து ஒரு பெரிய துணை கண்டம்ன்ற அந்தஸ்து கொடுத்துருக்கோம். ஏன் துணை கண்டம்னா, இப்போ ஒரு நாட்டில் எடுத்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னா மழை பெய்யும், வெயில் காலம்னா வெயில் காலமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாத பார்மர், மழையே பார்க்காத பார்மர் இந்தியாவில் தான் இருக்குது. அதிக மழை பெய்யக்கூடிய சிறப்புஞ்சி மவுண்ட் சிண்ட்ரோம் இந்தியாவில் தான் இருக்குது. கங்கையில் வெள்ளம் போகும், இங்கே திருநெல்வேலியில் தண்ணிக்கு போராடிக்கிட்டு இருக்கும். கங்கையில் வெள்ளத்தில் செத்துக்கிட்டு இருப்பான். இங்கே தாமிரபரணி, திருநெல்வேலியில், மதுரையில் என்ன பண்ணுவான்? தண்ணி பற்றாக்குறை பேப்பரில் போட்டுவான், ஒரு வாரமாக கார்பரேஷன் தண்ணி கொடுக்கல அப்படின்னு. அப்போ தண்ணி பற்றாக்குறை. ஆனால் ஒரு நாடுனா மழை பெய்யுனா ஒரே கிளைமேட் இருக்கும். இந்தியாவில் அப்படி இல்லை. அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடமும் இந்தியாவில் தான் இருக்குது. மழையே பார்க்காத பார்மர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இடமும் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இனங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யார் யார் இருக்கா? இந்தியர்கள் இருக்காங்களா? ஆமாம், இந்தியர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க அடக்கம் எப்படி இருக்காங்க? தமிழர், தெலுங்கர், கன்னடர், கொங்கணி, குஜராத்தி, ராஜஸ்தானி, பெங்காலி, மராத்தி, துளு, இது மாதிரி பல இனங்கள் சேர்ந்துருக்காங்க. இந்தியா இப்போ ரஷ்யாவில் போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் இருப்பாங்க. அமெரிக்கா போனீங்கன்னா அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அதுபோல் மைக்ரண்ட் இருப்பாங்க. எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு இனக்குழு மட்டும்தான் இருப்பாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியா அப்படி இருக்குது பல இனங்களின் கண்காட்சின்னு யார் சொல்கிறா? ஸ்மித் சொல்கிறார். ஒரு ஜூக்கு போனால் எப்படி இருக்கும்? சிங்கம், கரடி, புலி, யானை, நரி. வரல சவுண்டு இங்கேயும் வரல, வருதா? சரி. இப்போ ஒரு ஜூக்கு போனால் எப்படி இருக்கும்? எல்லா விலங்கும் இருக்கும்ல. அது மாதிரி மனித இனங்களின் கண்காட்சின்றார் யார்? வின்ஸ்டன் ஸ்மித்துன்ற வரலாற்று ஆசிரியர், மானுடவியல் வல்லுநர். இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு இந்தியரை பார்க்க முடியாது, பல இனங்களின் கண்காட்சி வின்ஸ்டன் ஸ்மித்து சொல்கிறார். ஏன் தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளு, கொங்கணி, குஜராத்தி, ராஜஸ்தானி, பெங்காலி, மராத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். மங்களாய்ட்ஸ் இருக்கான், வளர்ந்த ராஜபுத்தர்களும் இருக்கான், குட்டையாக இருக்கான், மங்கோலியர்களும் இந்தியாவில் தான் இருக்கான். 2 பேரும் இந்தியர்கள் தான். ராணா சங்கா வந்து அவ்வளோ 6.25 அடி 7 அடி இருந்தான்னு சொன்னாங்க. மங்கோலியர் பார்த்தீங்கன்னா ஜெங்கிஸ்கான் இப்படி இருக்கவனும் இந்தியாவில் தான் இருக்கான், குட்டையாக இருக்கவனும் இருக்கான். இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்தியான்னு ஒரு அமைப்பு, ஒரு லேண்ட் வந்து பெரிய லேண்ட், 7வது பெரிய நாடு, உலகின் பரப்பளவில் 7வது பெரிய நாடு. மக்கள் தொகையில் 2வதா 1வதா? ஃபஸ்ட்டு அடித்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணியாச்சா? புத்தகத்தில் இன்னும் பதிவாகலை, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் சேஸ் பண்ணியாச்சு. இந்திய உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வந்தாச்சு. 7வது பரப்பளவில் 7வது பெரிய நாடு. 32,57,263 சதுர கிலோமீட்டர் இருக்குது. அதனால் அடுத்து மக்கள் பாருங்கள், மக்களை பற்றி சொல்கிறேன். அடுத்து கவர்மெண்ட்டு. இந்த மக்கள் இந்த நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தான். ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு இனக்குழு இருந்தாங்கன்னா இனக்குழுவில் யார் முன்னெடுக்கிறது? செப்பேடு ஒரு வழி நடத்துவார், தலைவர் ஒருத்தன் தேர்ந்தெடுப்பான்.
ஏன்சியன்ட் பீரியட் எடுத்துக்கோங்க. பார்பெரிக் அதாவது காட்டுவாசியாளர் வந்து வாழ்ந்த காலத்தில் கூட சரி தான். மொத்தம் ஒரு 60 பேர் போகிறாங்க. ஒரு இனக்குழு 60 பேர் 500 பேரோ 10,000 பேரோ போகிறான்னா முதல் அடி எடுத்து வைக்கிறதுவே அந்த துணிச்சல் எவன் இருக்கானா அவன் தான் தலைவன். இல்லை போகிற இடத்துல எதுவும் அட்டாக் பண்ணிடுறேன், அனிமல்ஸ் எதுவும் வந்து அட்டாக் பண்ணிடும்னா பின்னால் தான் பொதுமக்கள் ஆயிடுறான். வாங்கடா நான் வாள் வச்சுருக்கேன், கத்தி வச்சுருக்கேன், கோடாரி வச்சுருக்கேன், ஒரு ஸ்டெப் நான் முன்னால் போகிறேன், அவன் தலைவன் ஆயிடுறான். அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் மன்னர் வந்து இருந்தாங்க. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் மன்னர் இருந்தாங்க. அவங்களே எல்லாமே. அப்போ கவர்மெண்ட்டுன்னு என்ன, கவர்மெண்ட்டோட வேலை என்ன? நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறது. நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறது. ஆரம்பத்தில் மன்னர் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்களா சங்க காலத்தில், அப்போ மன்னராக இருந்தாங்க. மாடர்ன் ஸ்டேட்டில் நவீன கால தற்கால அரசாங்கத்தில் எப்படி இருக்காங்க? கவர்மெண்ட்டுன்ற ஃபார்மில் இருக்காங்க. கவர்மெண்ட் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, மொனாட்சி ஃபார்ம் ஆஃப் மன்னராட்சி முறை இருக்குது. அது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து இந்த கவர்மெண்ட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது, சாவர்னிட்டி. இந்த சாவர்னிட்டின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட நாட்டோட எல்லைக்கு நிலத்துக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம். யாருமே கேள்வி கேட்க முடியாது. உச்சபட்ச அதிகாரம் இறைமை, உச்சபட்ச அதிகாரம். என்ன வேணாலும் செய்யலாம். யாருக்காக செய்யலாம்? தன் நாட்டோட நிலத்துக்காகவும் தன் நாட்டோட மக்களுக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் கேட்க முடியாது. யார் செய்வா? சாவர்னிட்டி. செய்யக்கூடிய பவருக்கு, செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு பண்பு பேர் வந்து இறைமை. யார் செய்வா? கவர்மெண்ட் செய்யும். எக்ஸிக்யூட்டட் பை கவர்மெண்ட். சாவர்னிட்டி தி டூல், சாவர்னிட்டி எக்ஸிக்யூட்டட் பை கவர்மெண்ட். என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாருமே கேள்வி கேட்க முடியாது. இப்போ சரி, இன் மாடர்ன் ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட் எடுத்துங்க. கவர்மெண்ட்டோட வேலை என்ன? ஆரம்பத்தில் மன்னருக்கு என்ன வேலையாக இருந்துச்சு? மன்னரே எல்லா வேலையும் பார்ப்பார். சட்டம் அவரே ஏற்றுவார். என்ன சட்டம் ஏற்றுவார்? ஒரு வாயில் அரச கட்டளை. பாகுபலியில் சொல்லும்ல, ராஜ மாதாவின் அரச கட்டளை. அதான் ஜீவோ. என்ன படம் அது? அந்த பேர் வருமே, ஒரு படத்தில் வரும்ல, பாகுபலி தானே. இது அரச கட்டளை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவோ. என்ன வேணாலும் செய்வாங்க மன்னர், ராஜ மாதா. என்ன வேணாலும் அன்னைக்கு டேட்டுக்கு அது. இன்றைக்கி யார்? கவர்மெண்ட்டு என்ன வேணாலும் செய்யும். 3500 கோடிக்கு ஃப்ளைட் வாங்கும் பிரைம் மினிஸ்டருக்கு. யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி எப்போ கேட்பாங்க? எலெக்ஷன் வந்துச்சுன்னா கேட்பாங்க. அது வாங்கின சரின்னு இருந்தால் மறுபடியும் ஆதரித்து வாக்களிப்பாங்க, வேணாம்னா எதிர்த்து வாக்களிப்பாங்க. அவ்வளோதான் மக்களுக்கு. இது என்ன வேணாலும் செய்யும், எதுக்கு வேணாலும் செய்யும். அது அடுத்து இந்த கவர்மெண்ட்டோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை ரெண்டையும் பாதுகாக்கிறது. அது போக சில துணை வேலைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, லா மேக்கிங் பாடி, சட்டம் இயற்றும். எதுக்காக? யாருக்காக? தன் நாட்டின் மக்களுக்காக தேவையான சட்டங்களை இயற்றும். அடுத்து இயற்றப்பட்ட சட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கேபினெட்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படியே அமல்படுத்துகிறப்ப இயற்கை நீதி கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ஜஸ்டிஸ் தியரின்னு ஒன்று இருக்குது, ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி. இதுபோக கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டதுக்கு மாறுபாடாக ஒரு சட்டம் இயற்றி அது இந்திய குடிமக்களை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜுடிஷியல். 3வது காம்போனன்ட்டு. 4th எஸ்டேட்னு ஒன்று இருக்குது, ப்ரெஸ்ஸு. இதை எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக இண்டிபெண்ட்டாக பேசலாம். பத்திரிகை சுதந்திரம் சொல்கிறோம்ல, ப்ரெஸ்ஸு, 4th எஸ்டேட்டு. இந்த 4 தான். இதுதான் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறது. அப்போ லேண்டுனா என்னது? எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது, மக்கள், இந்திய குடிமக்கள்னால் யார், அவருக்கு என்ன அதிகாரம், அவருக்கு என்ன கடமை, அவருக்கு என்ன உரிமை, அவருக்கு எப்போ வாக்களிக்கலாம், எப்படி வாக்களிக்கலாம், யார் தேர்தல் நடத்துவா, ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பற்றி கவர்மெண்ட்டோட வேலை என்ன, எல்லா மேக்கிங் பாடி, அந்த பாடிக்கு எப்படி வர்றாங்க, அவங்களோட பதவி காலம் என்ன, எப்போ அது உருவாக்குவாங்க, எப்போ கலப்பாங்க, எப்போ எலெக்ஷன் நடத்துவாங்க, இதெல்லாம் பற்றி பேசுகிறது எது? கான்ஸ்டியூஷன். சரியா? இதுதான் கான்ஸ்டியூஷனா பேசிக் லா ஆஃப் த கண்ட்ரி, ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் பேஜ். இது பார்த்துட்டோம்ல, லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். இதான் இங்கே வாங்க இருங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனு சேலியன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது போக உள்ளுக்குள்ளே சிலது இருக்கும். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லென்த்தியஸ்ட்டு அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு. மிக நீண்ட அரசியலமைப்பு. ஏன் நீண்ட அரசியலமைப்பாக இருக்குது?
நான் விளக்கம் சொல்கிறதே இவ்வளோ நேரம் இருக்குது. இந்திய அரசியலமைப்புனா என்ன, ஏன் இப்படின்னு சொல்கிறதே இவ்வளோ நேரம் பேசுகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ தேவை இருக்குது. ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்லுவான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ரூல் ஆர்டிகல் 14 சேஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆணும் பெண்ணும் சமம் தானே. அப்புறம் எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் மெட்டர்னிட்டி லீவு தர்றீங்க? பஸ்ஸு ஏன் இப்போ பெண்களுக்கு மட்டும் தனியாக விடுறீங்க? சமம் சமம் இல்லை. எல்லாத்தையும் சொல்கிறனால ஒன்று விதி சொல்லுவேன், விதி விலக்கு சொல்கிறனால நீண்டு பெரியதாகிடுது. நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால் லென்த்தியஸ்டாக ஏன் லென்த்தியஸ்டாக இருக்குன்றதை உள்ளுக்குள்ளே பார்ப்போம். அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோன்னா பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பாதி இந்த ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, திருத்தக்கூடிய முறைகள் இருக்குல்ல, அரசியலமைப்பை ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை திருத்தக்கூடிய முறைகள் வந்து எளிமையாக திருத்தினா அது ஃப்ளெக்சிபிள். ரிஜிட்னா திருத்தக்கூடிய முறைகளுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்கன்னா, சில இடர்பாடுகளோடு விதிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ரிஜிட்டுன்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாதி ரிஜிட்டு பாதி பகுதி நெகிழும் பகுதி நெகிழா தன்மை உள்ளது அப்படின்னு. எது எதை எப்படி திருத்தணும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. எதை எப்படி திருத்துறன்ற சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னா ரிஜிட்டு திருத்தவே முடியாது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் திருத்த முடியாது. திருத்த கொடுத்துருக்கேன். திருத்தறதுக்கு இடர்பாடு அதிகம். என்னன்னு கேட்டிங்கன்னா 50 நாடுகள் இருக்குது, 50 மாகாணங்கள் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எஸ் போடுறான் பாருங்க, ப்ளூரல். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஒரு பில்லு ஒன்று வைக்கிறாங்கன்னா 50 நாட்டுக்கும் போயிட்டு வரணும். ஒரு நாடு அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த பில்லை. ஒரு பில்லை அமெண்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பில்லை ஒரு நாட்டுகிட்ட கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்கிறாமல் இருக்கிறதோ அக்செப்டார் நாட்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு காலக்கெடு எவ்வளவு? 3 வருடம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ திருத்தக்கூடிய முறைகள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்கள். பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும், பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள், மாகாணங்கள் அமெரிக்காவில். அப்போ அங்கே வந்து திருத்தக்கூடிய முறை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரிஜிட்டு. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு என்னன்னு கேட்டால் பிரிட்டன் ஒரு இயல்பான சாதாரண சட்டம் மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்திட்டு போயிடலாம். அது எங்கே இருக்குது? பிரிட்டனில். சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக திருத்திட்டு போயிடலாம். இந்தியாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே வாங்கி வச்சுருக்கோம். ஏது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரிஜிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டையுமே வாங்கி வச்சுருக்கோம். அப்படியே வாங்கி வைக்கல, அதுதான் பியூட்டி. 60 நாடு அரசியலமைப்பை படித்து அதோட நம்ம ஃபார்முக்கு மாற்றி நம்ம டொமைன், நம்ம இந்தியன் சோசியல் டொமைன் இருக்குல்ல, சோசியல் ஹையார்கி இந்திய டொமைனுக்கு மாற்றி அதை அப்படியே வாங்கி உள்ளே வச்சுருக்கோம். உள்ளே பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அடுத்த சீட்டு வாங்க. அடுத்த சீட்டு போட்டுக்கோங்க. இந்த மொதல் சீட்டு. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் யூனிட்டரி டெண்டன்சி. பார்க்க ஃபெடரேஷனாக இருக்கா? ஆமாம். 28 மாநிலங்கள் இருக்குது. 28 மாநிலங்கள் இருக்குது. அவங்க சட்டை ஏற்றலாம். மத்திய அரசு தனியாக சட்டை ஏற்றலாம். மத்திய பட்டியலில் இருக்கிறதுல மத்திய அரசு சட்டை ஏற்றலாம், மாநில பட்டியலில் இருக்கிற மாநில அரசு சட்டை ஏற்றலாம், பொது பட்டியலில் இருக்கல 2 பேர் சட்டை ஏற்றலாம். ஒன்றுக்கொன்று பொது பட்டியலில் இருக்கிறதுல ஒன்றுக்கொன்று முரண்பாடான சட்டமாக இருந்தாலும் மத்திய அரசு சட்டம் மட்டும்தான் செல்லும், மாநில அரசு சட்டம் செல்லாது. சரி, ரைட்டு. அப்போ மாநில அரசு சட்டத்தில் மாநில பட்டியலில் இருக்கிறதுல மாநிலத்துக்கு முழுமையான அதிகாரம் கிடைச்சிருதா? மாநில பட்டியலில் இருக்கல மாநில அரசு சட்டம் இயற்றலாம், மத்திய அரசு தேவைப்பட்டால் சட்டம் இயற்றலாம். எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக, சாதாரண பெரும்பான்மை மூலமாக கொண்டு வந்து மத்திய பட்டியலுக்கு வச்சிடலாம். சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பொது பட்டியலுக்கு வச்சு சட்டை ஏற்றலாம். அப்போ இங்கே வந்து ஃபெடரேஷன் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங் டெண்டன்சி யாருக்கு இருக்குது? டாமினன்ஸ் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனாலுமே பவர் கொடுத்துருக்கோம்ல, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இல்லை, ஆனால் இருக்குது. மாநில அரசு இருக்குல்ல, மாநில அரசு சட்டம் ஏற்றிருக்கு, மாநில அரசு சட்டங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது, மத்திய அரசு சட்டம். அடுத்து செக்குலர் ஸ்டேட்டு. இப்போ என்னன்னு கேட்டால் இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. நெகட்டிவ் அப்ளிகேஷன் டு த கவர்மெண்ட்டு, பாசிட்டிவ் அப்ரோச் டு த பீப்புள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த ரிலீஜனை யார்கிட்ட கொடுத்துருச்சு? மக்கள்கிட்டே கொடுத்துருச்சு. நீங்களே வச்சுக்கோங்க.
அது நம்மகிட்ட கொடுத்துருச்சு, கான்ஸ்டியூஷன் கொடுத்துருச்சு. நீ யாரை வேணாலும் கும்பிட்டுக்க, அம்மாவை கும்பிட்றியா கும்பிட்டுக்க, அப்பாவை கும்பிட்றியா கும்பிட்டுக்க, அழகரை கும்பிட்றியா கும்பிட்டுக்க. ஏன் எதுக்குன்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். கவர்மெண்ட்டுக்கு இது வேறு. ஆனால் ஈரான் ரிப்பப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், வாட்டிக்கனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரிலீஜன் ஸ்டேட்டு. இந்தியா வந்து ரிலீஜனில் டஸ் நாட் இன்டர்ஃபியர் டு த கவர்மெண்ட்டு. நுழையவே நுழையாது, நுழையக்கூடாது. கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் யாரை வேணாலும் கும்பிட்டுக்க, உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீங்கு விளைவிக்காது எதை வேணாலும் நீ கும்பிட்டுக்க, எப்படி வேணாலும் கும்பிட்டுக்க. தீச்சட்டி எடுக்கிறியா எடுத்துக்க, உன்னை இருக்க மாட்டோம். பூக்குழி இறங்குறியா இறங்கிக்க. அதில் படுப்பேன்னு சொன்னால் பூக்குழி இறன்னு ஓடுவாங்கள்ல. அப்போ அதை அனுமதிக்கிறோம். ஏன் அனுமதிக்கிறோம்? அவர் நம்பிக்கை. அது போக அது அடி பாதம் வந்து ரொம்ப திடமாக இருக்கனால பெரிய நோய் ஏற்படுத்துது. அதில் நான் படுத்து நான் நேர்த்திக்கடன் செலுத்துறேன்னு சொன்னால் அரசியலமைப்பு தடுக்குது. உன்னோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் அடுத்தவரோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் நோய் வினை இல்லாமல் தீவினை இல்லாமல் நீ எதை வேணாலும் நீ கும்பிட்டுக்க. குஷ்பு கோயில் கட்டினான்ல, குஷ்புக்கு கோயில் கட்டினாளுங்க தமிழ்நாட்டில் தான். அதனால் அதெல்லாம் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நீ யாரை வேணாலும் கும்பிட்டுக்க, எப்போனாலும் கும்பிட்டுக்க. நம்மளோட முழு ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. கவர்மெண்ட்டு இந்த இதில் ரிலீஜனில் தலைவர் மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு மதம் இல்லை இந்தியாவில். அதில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. மாநிலத்துக்குன்னு ஒரு குடியுரிமை இல்லை. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு தனிப்பட்ட குடியுரிமை இல்லை. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கும். அங்கே வர்ஜீனியாவில் இருக்காருன்னா ஐ எம் வர்ஜீனியன் அண்ட் ஆல்சோ ஐ எம் அமெரிக்கன். ஐ எம் பென்சில்வேனியன் அண்ட் ஐ எம் ஆல்சோ அமெரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ரெட்டை குடியுரிமை கொடுத்துருக்காங்க. 50 நாடுகளுக்கு 50 கோடி இருக்குது, 50 கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் இந்தியாவில் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டாட்சியாக இருந்தால் மாநிலத்துக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் இருக்கணும், குடியுரிமை தனியாக இருக்கணும். அமெரிக்காவில் இருக்குது. உண்மையான கூட்டாட்சி நிலவக்கூடிய நாடு எது? அமெரிக்கா. அதிகமான அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும்? அமெரிக்காவில் ஸ்டேட்டில் இருக்கும், மாகாணங்களில் இருக்கும், ப்ரொவின்சியலில் இருக்கும். மிக மிக குறைந்த அதிகாரம் மட்டும்தான் யார்கிட்ட இருக்கும்? ஃபெடரல் அமெரிக்கன்ட்ட இருக்கும். அமெரிக்காவில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே இருக்காது. ஒரே ஒரு ஒயிட் பேலஸ் மட்டும்தான் அமெரிக்கா. அமெரிக்காவில் ஏன்னா அவன் தனித்தனியாக இருப்பான். 50 நாடு, 50 கோடி, 50 குடியரசுத் தலைவர் இருப்பார். 50க்கு சேர்த்து யுஎஸ்ஏன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அவங்களுக்கு 13 அதிகாரமாக 12 அதிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அந்தந்த நாடுகள் அந்தந்த மாகாணங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அந்த யுஎஸ்ஏ இருக்குல்ல, யுஎஸ்ஏவோட வேலை என்ன? 12 நாடுகள் இருக்கிற 12 அதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இராணுவம், வெளியுறவுத்துறை, நாணயம், அச்சடித்தல், இந்த மாதிரி ஒரு 12 துறைகள் மட்டும்தான் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. மீதி அனைத்து அதிகாரங்களையும் மாகாணத்திலே கொடுத்துட்டாங்க. மாகாணம் இயற்றக்கூடிய சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு இல்லை. அப்போ அங்கே தான் உண்மையான கூட்டாட்சி இருக்குது. மாகாணம் இயற்றக்கூடிய சட்டத்தை மாகாணத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமே முடிச்சுக்கிறோம். ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு வராது. அப்போ ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா இருக்குல்ல, ஒரு அமெரிக்காவுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டில் என்ன நடக்குன்னா 2 நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, 2 நாடுகளுக்கு இருக்கிற டிஸ்பியூட், இதை பற்றி தான் அங்கே விவாதிப்பேன். அங்கே தான் கோர்ட்டுக்கு வரும், இதை பற்றி தான் வரும். அடுத்து சிங்கிள் சிட்டிசன். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வயது வந்தோர் வாக்குரிமை. இதில் இந்தியா ஒரு சிறந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுன்னு இருக்கு பாருங்கள், VOTE, ஓட்டு, வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர், VOTE, வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர். எவர் வரி செலுத்துவாரோ அவருக்கான உரிமை. ஆரம்பத்தில் VOTE ஓட்டோட விரிவாக்கம் என்னது? வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர். யார் வரி செலுத்துகிறாரோ அவருக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. வரி யார்? ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி இல்லை. இந்திய அரசியலமைப்பு எழுதி முடித்த அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்க, 21 வயது முடிஞ்ச எல்லாருக்கும், ஆண் பெண் இருபாலினத்தவர் யாராக இருந்தாலும் எந்த கிரைட்டரியா வைக்கலை. ஆனால் மற்ற நாடுகள்லாம் படிப்படியாக தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம UK, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே முதல்ல லார்டுக்கு இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ஃபியூடல் லார்ட்ஸுக்கு வந்துச்சு, அப்புறம் படித்தவங்களுக்கு வந்துச்சு, அப்புறம் தான் சாமானிய மக்களுக்கு வந்துச்சு.
நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாங்க, கடைசியில் பெண்களுக்கு கொடுத்தாங்க. 1925 உலகத்தில் முதல்ல 25 கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா வந்து அமுல்படுத்துகிறப்பயே, இந்திய அரசியலமைப்பு அமுல்படுத்துகிற அன்னைக்கு 21 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. படித்தவங்க, படிக்காதவங்க, வயதானவங்க, வயதில் இந்த பகுதியில் இருக்கவங்க, அந்த பகுதி, அந்த வேறுபாடு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஆண் பெண் பாலின வேறுபாடு, பிறந்த இட வேறுபாடு, எந்த வேறுபாடும் இல்லை, கல்வி தகுதி வேறுபாடு, செல்வந்தர்ன்ற வேறுபாடு எதையுமே இல்லை. 21 இது வந்து ஒரு பெரிய சேலியன் ஃபீச்சர்ஸ், மிக மிக முக்கியமானது. மற்ற நாடுகள்லாம் படிப்படியாக தான் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. எடுத்தோடனே கொடுத்ததில் ஒரு அட்வான்டேஜ். தம்பி நெக்ஸ்ட்டு தம்பி சார். இப்போ தான் உள்ளே போகிறோம். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், நீண்ட அரசியலமைப்புங்க, அதில் மாறுபாடே இல்லைங்க. ஏன் இவ்வளோ இப்போ ஏன் லென்த்தியஸ்ட் இருக்குன்னா, அவ்வளோ உள்ள விஷயம் சொல்லியிருக்கு, எழுதினப்பயே அவ்வளோ ப்ராடாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் அவ்வளோ ப்ராடாக எழுதுனாங்க? அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, அவ்வளோ தேவை இருந்துச்சு. அதனால் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷன், பவர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இவ்வளோ நேரம் பார்த்த பாருங்க, வேரியஸ் ஆர்கனைசேஷனா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டு, கவர்னரு, ஸ்டேட் அசம்பிளி, அவங்களோட வேலைகள், ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பவர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக சொல்லுது. அதனால அவ்வளோ சொல்ல வேண்டிய தேவை இருந்தனால அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். அடுத்து பாரோடு ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸு. ஆமாம், இது வந்து ஒரு குற்றச்சாட்டு இது பண்ணுறாங்க, ஆனால் தேவைப்பட்டுச்சு. இது 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை கார்பன் காப்பி, ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்குல்ல, 1935 இந்திய அரசு சட்டம், அதோட அப்படியே கார்பன் காப்பின்னு சொன்னால் கூட 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பு படித்த ரேன்சாக்கிங் சொல்லி அம்பேத்கரே சொல்கிறார். B.R. அம்பேத்கர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அவரே என்ன சொல்கிறாருன்னா, 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் ரேன்சாக்கிங் சூறையாடி கொண்டு வந்து நாங்கள் இந்தியாவில் சேர்த்துருக்கேன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மினிட்ஸில் ஃபைல் பண்ணுறாரு. சூறையாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. சூறையாடி கொண்டு வந்து அப்படியே வைக்கல, எப்படி தேவையோ அப்படி வச்சுருக்கேன். நம்ம டொமைனுக்கு தேவையில்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. பாரோடு ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸு. இப்போ எந்தெந்த நாட்டில், கனடாலேருந்து ஃபெடரல்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்காலேருந்து எடுக்கிறோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யாலேருந்து எடுக்கிறோம், டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்துலேருந்து எடுக்கிறோம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் அமெரிக்காலேருந்து எடுக்கிறோம், அமெண்ட்மெண்ட் மெத்தடு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுக்கிறோம். இப்படி வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து அப்படியே வைக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி. ஏன்னா இப்போ ரிஜிட்டுன்ற கான்செப்ட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஃப்ளெக்சிபிளையும் எடுத்தாச்சு, ரெண்டையும் கலந்து நம்ம ஒன்று செய்கிறோம். எது தேவைன்றதை நம்ம அதாவது அப்படியே கொடுக்குறாங்கன்றக்காக எடுத்து வைக்கல, காப்பி பண்ணி மட்டும் வைக்கல. எதை காப்பி பண்ணி வைக்கிறோம்? 1935 இந்திய அரசு சட்டம் 1935 வந்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எது 1935 ஆக்ட், அதிலேயே பெரும்பாலான பார்ட் வந்துடும். அதோட தொடக்கம், அது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, ரெகுலேட்டிங் ஆக்ட், அங்கே ஆரம்பித்து 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிட்டு இந்திய சட்டம், 1813 1833 சார்ட்டர் ஆக்ட், வரிசையாக 20 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதில் வந்து 1853 வரைக்கும் வரும். அப்புறம் 1858 மக்ன கர்த்தா நவம்பர் 1, 1858 நவம்பர் 1 மக்ன கர்த்தா, அதில் ஆரம்பித்து அப்புறம் மறுபடியும் இந்த ஆக்டு நம்ம இந்திய அரசு சட்டம் 1935 கடைசியில் ஃபினிஷ் ஆகும். அதை அடுத்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, கார்பன் காப்பி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. 1949 எழுதுனப்போ என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெரியாம்பிள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்து 8 ஷெட்யூல் இருந்துச்சு, 8 ஷெட்யூல் இருந்துச்சு. 2016 வந்து பெரியாம்பிள் ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணியிருக்கோம். 425 ஆர்டிகல் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல் இருக்கும். இப்போ 395 ஆர்டிகல் வந்து 465 ஆயிருக்கு. இதில் என்னென்னா ஒரு 20 டெலீட் பண்ணணும், 65 சேர்த்து 20 டெலீட் பண்ணி 40 சேர்த்தான், 465 வந்துச்சு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எண்ணி பார்த்தா 395 தான் இருக்கும். அப்போ 465 ஆர்டிகல்னு சொல்கிறோம்னா தான் சப்டிவிஷன் ஏ பி, அந்த நம்பர்லேயே ஏபின்னு தான் நம்ம சேர்த்துருக்கோம், ஏபின்னு தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஆக மொத்தம் இப்போ 495 ஆர்டிகல் இருக்குது. ஆனால் எண்ணி பார்த்தா 395 ஆர்டிகல். இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க,
குரூப் 1 இன்டர்வியூவில் போனீங்கன்னா 396வது ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. 396வது ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? அப்படி ஆர்டிக்கலே இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா நல்ல மார்க்கு, நல்ல கான்ஸ்டியூஷன் தெளிவாக படிச்சிருக்காரு. ஆமாம், 465 ஆர்டிக்கல் இருக்கேன், 396 ஆர்டிக்கல் நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா சரி, மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு, புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு, புத்தகத்தை இப்போ புரிஞ்சு படிக்கலை, மெட்டீரியல் மார்க் எடுக்கிற மெட்டீரியலையும் ஸ்கூல் புக்கையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு, புரிஞ்சு படிக்கலை அப்படின்னு நம்மளுக்கு மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவில் அதை தான் கேட்பாங்க. சார் 3 ஃபேக்டர்ஸ், 4 ஃபேக்டரு ஏன் வந்து இவ்வளோ பெருசாக வர வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ பார்த்தோம்ல, ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம், அடுத்து பிட் இந்திய சட்டம் 1784, அடுத்து 1813. அதில் ஒரு 1 லட்ச ரூபா எஜுகேஷன் கொடுப்பான், 1 லட்ச ரூபா எஜுகேஷன் கொடுப்பான். 1833 வில்லியம் பெண்டிங் வருவார். அதில் வந்து என்ன சொல்லுவான், வங்காள கவர்னர் ஜெனரல் வந்து வங்காள தலைமை ஆளுநராக மாற்றுவான். 1833. 1853 அப்படியே தொடர்ச்சியாக வந்தால் 1935 வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இது கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட்டு, இந்திய அரசியலமைப்பு வரலாறுன்னு தனியாக இருக்குது. அதை எடுத்து அப்படியே வச்சனால அதில் இருக்கக்கூடிய அடிஷன் டெலிஷன்லாம் ஆய்வு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதனால் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. அடுத்து ஜாகிரபிக்கல் பேக்ரவுண்டு. ஜாகிரபிக்கல் ஃபேக்டர், இந்தியா வந்து பெரிய நாடு, 7வது பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் டெமோகிராஃபி இருக்குள்ள மக்கள் தொகை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாது இந்தியாவில். அப்போ டெமோகிராஃபி ஒவ்வொருத்தருக்கு ஏற்றாப்புல அவங்க டொமைன். இந்தியாவில் அப்படியே இருந்தால் கூட ஷெட்யூல் ஏரியா, அட்டவணை ஏரியான்னு கொடுத்துருக்கோம், மலைவாழ் மக்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைங்கப்போ நம்ம சட்டத்தை கொண்டு அங்கே சேர்க்க முடியாது. நம்ம சொல்கிற சட்டத்தை கொண்டு வந்து நீயாவே இரு நல்லவா. ஷெட்யூல் ஏரியான்னு நம்ம கொடுத்துருந்தோம், ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியான்னு கொடுத்துருந்தோம். அப்போ இப்போ மணிப்பூரில் பிரச்சனை நடக்குதுல்ல, இப்போ மணிப்பூரில் ரீசெண்டாக பிரச்சனை நடந்துச்சு. என்ன காரணம்? கான்ஸ்டியூஷனை என்ன சொல்லியிருந்துச்சு, லேண்டு வந்து அவங்க வாங்கக்கூடாது, அந்த ஹில் ஏரியா லேண்டை வேறு யாருக்கும் வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணனால அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிடுச்சு, நீங்கள் மலைவாழில் இருக்கவங்க மலையிலேயே இருங்க, நீங்கள் இந்தியராக இருங்க, நீ கும்பிட்றதை கும்பிட்டுக்க, நீ உண்ணக்கூடிய உணவை உண்டுக்க, ஓட்டு மட்டும் இந்திய கூட்டமைப்புக்குள்ளே ஓட்டு போட்டுக்க. அப்போ அவனோட பர்சனல் லாஸோ அவனோட தனிநபர் உரிமையோ நம்பிக்கையோ கெடார இருக்கிறதுனால ஏற்றுக்கிறோம். அதுதான் இந்த ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய கல்லாளரை கொண்டு போய் நம்ம அங்கே போய் ராஜஸ்தானில் கொண்டு போனோன்னா நம்ம திட்டுவானா திட்ட மாட்டானா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமியை கொண்டு வந்து இங்கே கும்பிடுன்னு சொன்னால் நம்ம திட்டுவோமா திட்ட மாட்டோமா? அப்போ அப்படியே ஏற்றுக்கிறோம். அதனால ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் வந்து முக்கியமான லென்த்தாக இருக்கிறது காரணம், அது ஒரு காரணம். அடுத்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன் 50. அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து சிறுசாக இருக்கிறது காரணம் என்ன? 50 கான்ஸ்டியூஷன் அங்கே இருக்குது. இந்தியா பெருசாக இருக்கிறது காரணம் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். 28 ஸ்டேட்டுக்கும் 9 யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அதனால் லென்த்தாக இருக்குது. வரைக்கும் 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கு சார். அடுத்து வாங்க, லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, பாராளுமன்ற முறையிலான அரசாங்கம். இந்தியாவில் வந்து பாராளுமன்ற முறையிலான அரசாங்கம் தான் செயல்படுத்தப்படுது. அப்போ அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் முறையிலான அரசாங்கம் பின்பற்றப்படுது. குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சி முறை பின்பற்றப்படுது. அங்கே பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. யூகேல, இந்தியாவில் எல்லாமே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. இதில் வந்து இது வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடர்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் மினிஸ்டர்னா பிரிட்டிஷு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, இந்த மாதிரி மால்டா, இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், மேற்குலகத்தை அடிப்படையாக கொண்ட அவங்க தான் உலகத்துக்கு எல்லாமே சொல்லி தந்தது அவங்க சொல்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் மாடலை அடிப்படையாக கொண்டு தான் இந்தியாவில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா 1935 சட்டமும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யார்கிட்டருந்து வாங்கினோம், இந்த சிஸ்டம் யார்கிட்டருந்து வாங்கினோம், பிரிட்டிஷ்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குல்ல, இந்த லோக்சபா ராஜ்யசபா யார்கிட்டருந்து வாங்கினோம், லோக்சபா ராஜ்யசபா அங்கேருந்து வாங்கினோம், பிரிட்டிஷ்லேருந்து தான் வாங்குகிறோம். அங்கே வந்து லோக்சபாவுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குன்னா ஹவுஸ் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்னு இருக்கும். ராஜ்யசபாவுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் தி லார்டுன்னு இருக்கும். ஹவுஸ் ஆஃப் தி
லார்ட்ஸ், பிரபுக்கள் அவை. அங்கே வந்து பை பெர்த்து பெர்மனண்ட் ஹவுஸு, ஹவுஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் வந்து பெர்மனண்ட் ஹவுஸு. இந்த டிஃபேக்டோ அந்த அதிகாரத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, டிஃபேக்டோ டி ஜூரின்னு பிரிப்பாங்க. உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? கேபினெட் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், இன் யூனியன் கவர்மெண்ட்டு. அதே டிஃபேக்டோ வந்து கேபினெட் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் இன் ஸ்டேட்டு. உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா டிஃபேக்டோ. டி ஜூரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறான். டி ஜூரினா என்னென்னா பெயரளவு தலைவர், டிட்டுலர் ஹெட்டு, நாமினல் ஹெட்டு, பெயரளவு தலைவர். யார் இந்தியாவுக்கு? குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர். இங்கே மாநிலத்துக்கு கவர்னர். இப்போ அங்கே மறுபடியும் அங்கே வாங்க. கூட்டாட்சி இல்லைன்னு ஒரு பக்கம் கூட்டாட்சி இருக்குன்னு சொல்கிறான், கூட்டாட்சி இல்லைன்றான். கூட்டாட்சி மாநிலத்துக்கு முழுமையான அதிகாரம் கொடுத்தாச்சு. ஆனால் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? மத்திய அரசு அப்பாயின்மெண்ட் பண்ணுது. குடியரசுத் தலைவர் யாரோட பரிந்துரையின் பேரில்? கேபினட்டோட மத்திய அமைச்சரவையின் தலைவராக கொண்ட பிரதமரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து இவரை நியமிக்கிறார், ஆளுநரை நியமிக்கிறார். ஆனால் ஒரு உண்மையான கூட்டாட்சியில் வந்து ஆளுநருக்கு என்ன வேலை? அமெரிக்காவில் எப்படி இருக்க முடியுமா? அமெரிக்காவில் 50 நாடுகள் இயற்றக்கூடிய தனித்தனி சட்டங்களை அந்தந்த நாடுகளோட உச்சநீதிமன்றமே முடிவெடுத்துக்கிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு வரவே வராது. ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு மொத்தமே 13 அதிகாரம் மட்டும்தான் அவனுக்கு. அப்போ கேனிக்கட்டாக இருக்கட்டும், சிக்காகோவாக இருக்கட்டும், வர்ஜீனியாவாக இருக்கட்டும், அலாஸ்காவாக இருக்கட்டும், சான் ஃப்ரான்சிஸ்கோவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவனை தனியாக ராஜாங்கம் நடத்திக்கிறோம். அவன் வரவே மாட்டான். 50 நாடுகளுக்கு அங்கே 50 கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் அதிகமான அதிகாரம் படித்தவர் யார்? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுறார். இந்தியாவில் பிரசிடெண்ட் எப்படி தேர்வு செய்யப்படுறாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறார். தேர்தல் கல்லூரின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவள் மறைமுகமாக தான், மக்கள் வாக்களிக்கலை, மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படல பிரசிடெண்ட். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் கொண்ட ஒரு கல்லூரி, தேர்தல் கல்லூரின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக தேர்வு செய்யப்படுறாரு. அமெரிக்காவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ராஜ்யசபா மாடலை பாருங்கள். ஃபெடரல் இல்லை இருக்குன்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 50 நாடுகள் இருக்குது. மேலவைன்னு சொல்கிறாரு, நம்ம இதில் மேலவைக்கு பேர் ராஜ்யசபா. நம்மளுக்கு எப்படிங்கன்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ராஜ்யசபாவுக்கு இடங்கள் ஒதுக்கீடு பண்ணுறோம். எங்கள் ராஜ்யசபா ஊபியில் வந்து 81 சீட்டு, 31 சீட்டு ராஜ்யசபாவுக்கு 31 சீட்டு, நம்ம தமிழ்நாட்டுக்கு 18 சீட்டு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு வந்து நமக்கு ரெப்ரசன்டேஷன் ஃபார் ராஜ்யசபாவில் நம்ம கொடுத்துருக்கோம். 7வது ஷெட்யூலில் நம்ம இதை சொல்கிறோம், 7வது பார்ட்டில் சொல்கிறோம். இப்படி வர்றப்போ வந்து அமெரிக்காவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 50 நாடுகள் இருக்கா, இது அளவு பெருசு, அளவு சின்ன நாடு, பெரிய நாடுன்ற இது கருத்தில் கொள்ளலை அவங்க. 50 நாடுகளுக்கு இன்ட்டு 2 100 பேர், 50 இன்ட்டு 2 100 பேர், ப்ளஸ்ஸு வாஷிங்டன் டிசினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா, அது எங்கே இருக்குது? வாஷிங்டனில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 3 பேர். இந்த 103 பேர் தான் செனட்டர்ஸ் மெம்பர்ஸு. அமெரிக்க அதிபருக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்குன்னா அமெரிக்க அதிபரோட அதிகாரம் யாரோட கட்டுப்படுத்தப்படுது? இந்த செனட்டரால் கட்டுப்படுத்தப்படுது. அப்போ எப்படி பிரசிடெண்ட்டு, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு அதிகமான அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், ஆனால் அவர் யாரோட ரெஸ்பான்ஸுக்கு கட்டசிக்கு வேலை பார்க்கணும்? செனட்டர் கட்டசிக்கு வேலை பார்க்கணும். செனட்டர்ஸ் வந்து வேணான்னு சொன்னால் வேணாம் தான், 50% எபோ இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து ஈஸியாக நீக்கிட்டு போயிடலாம். அதிகமான அதிகாரங்கள் அவர் கொடுத்துருக்கு, அமெரிக்க அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கு? மக்களால் நிறைய தேர்வு செய்யப்படுறார், அதனால கொடுத்துருக்கு. இருந்தாலும் அப்போ மாநிலங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையான்னு கேட்டால், மாநிலங்கள் 50 இன்ட்டு 2 100 ப்ளஸ் வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா பகுதியிலேருந்து ஒரு 3 பேர், 103 பேர் வருவாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டவர். சிரியா மேலே நான் போர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா, அடுத்த நாள் வந்து ஆஜராகி சொல்லணும், செனட்டர்ஸில் சொல்லணும், எனக்கு ஒரு 50 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு. அவன் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் கொடுக்கப்படும், இல்லைன்னா கட்டசி உடஞ்சி போயிடும், ரிசைன் பண்ணிட்டு போகணும், இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க. உண்மையான கூட்டாட்சி அங்கே இருக்குது. அப்போ இந்தியாவில் கூட்டாட்சி இல்லையா? இருக்குது. 50 நம்மதில் 28 மாநிலங்கள் இருக்குது. ஆனால் டிஃபேக்டோ உண்மையான அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குது? பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குது. டிஜூரின்னு சொல்லக்கூடிய பேரளவு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர். ஏன்? இவர் தான் நம்ம மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுறார். இப்போ எலெக்ஷன் நடக்குதில்ல,
ஆனால் குடியரசுத் தலைவர் யாரால் தேர்வு செய்யப்படுறாரு? நம் மக்கள் வாக்களிக்கலை. மக்கள் வாக்களித்த உறுப்பினர்கள் கொண்ட குழு, தேர்தல் கல்லூரின்னு சொல்லக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அந்த வார்த்தை முக்கியம், ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, ராஜ்யசபா அண்டு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு கல்லூரின்னு ஒன்று வச்சு அதன் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. அடுத்து கேபினெட் ரெஸ்பான்சிபிள் டு ஒன்லி லோக்சபா, அந்த வார்த்தை ஒன்லின்ற வார்த்தை போடாமல் விட்டுட்டேன். இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் எப்படி வருவார்? யார் நியமிப்பாங்க? எப்படி வருவார்? பெரும்பான்மை கட்சியின் தலைவர், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர், அல்லது பெரும்பான்மை 543 சீட்டு ப்ளஸ் 2 ஆங்கிலோ இந்தியர்கள், 2 ஆங்கிலோ இந்தியர், அதை விட்டுருங்க, 543 பேர், 272 + 1, 273 சீட்டுக்கு மேலே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தால் பிரசிடெண்ட் அவர் கால்ஃபா பண்ணி கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு வேளை வரல, 272 ப்ளஸ் வரல, யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா அவுட் ஆஃப் ஹவுஸு லோக்சபாவுக்கு வெளியில் இவங்க ஒரு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு அப்படி இருந்தால் அவங்கள கூப்பிடலாம். ஆனால் கடைசியாக தேவகோடா 96 தேவகோடா வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. மெஜாரிட்டியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, மெஜாரிட்டி வந்து ஹவுஸுக்குள்ளே தான் பேசணும். வெளியில் நீங்கள் கூட்டணி அமைச்சிக்கிட்டு அதன் மூலமாக 272 ப்ளஸ் வச்சு நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தான் ஃபஸ்ட்டு கால்ஃபா பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது 272 ப்ளஸ் நிரூபித்து காமிச்சாருன்னா அவர் பிரதமராக இருப்பார். அவர் ரெக்கமெண்டேஷன் யாரை கொடுக்குறாரோ அவரை கேபினட்டாக நியமிப்பார். யார் நியமிப்பா? பிரசிடெண்ட்டு ரகசிய காப்பு பிரமாணமும் உறுதிமொழியும் செஞ்சு வைப்பார். அப்போ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இன்னொன்று, இந்த கேபினெட் வந்து யாருக்கு பொறுப்பு? லோக்சபாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு, ராஜ்யசபாவுக்கு ஏன் இல்லை? ராஜ்யசபாவுக்கு இல்லை. பாருங்கள், அமெரிக்காவில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று கார்லேட் பண்ணி படித்தா நம்மளுக்கு நல்லா புரியும். நீங்கள் அதான் சொல்கிறேன், இந்த இன்டர்வியூவில் போகிறப்ப வந்து 395 ஆர்டிக்கல் மொதல் சீட்டுக்கு வாங்களேன், 395 ஆர்டிக்கல், ஏன்னா போன முறை கேட்டிருந்தேன். இந்த 395 ஆர்டிக்கல் 1949 இருந்துச்சு. 2016 வந்து 425 ஆர்டிக்கல். குரூப் 2 குரூப் 1 இன்டர்வியூ. நான் அந்த இன்டர்வியூ வந்து அந்த பையனுக்கு நானும் அட்டன் பண்ணுறேன். ஆனால் இந்த கொஸ்டின் நான் கேட்கல, மற்றதெல்லாம் கேட்டேன், டிஸ்கஸ் பண்ணேன். இந்த ஃபெடரலில் பற்றி நான் நல்லா கேட்டு போனேன். அந்த பையன்கிட்ட கேட்டது 396 ஆர்டிக்கல் என்னான்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன் தெரியல சார், மறந்துட்டேன் சார்ன்ட்டான். ஒரே வார்த்தை சொல்லியிருக்கணும். இத்தனையும் நான் அந்த பையனுக்கு கிளாஸும் எடுத்தேன், உட்காந்துருந்து கிளாஸ் எடுத்தேன். 395 ஆர்டிக்கல் தான், 465 சொல்லுவான், எல்லாம் சப் கிளாஸாக இருக்கும். 395 உள்ளுக்குள்ளே 243 ஏ பி சிடி ஏஜெட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கும். அதனால் வந்து 395 தான். எண்ணி பார்த்தா நம்பரில் 395 தான் இருக்கும், எண்ணி பார்த்தா 465 இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொன்னால் மறுபடியும் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். அதில் கொஞ்சம் மார்க் குறையாக தான் எடுத்தான் அந்த பையன். நல்லா படிக்கிற பையன் தான். அடுத்து வந்துருங்க. கேபினட் ரெஸ்பான்சிபிள் டு ஒன்லி லோக்சபா. ராஜ்யசபாவுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, பொறுப்பு இல்லை. ஒன்லி லோக்சபா. ஏன்? மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம்? ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கிறோமா? லோக்சபா ஒரு மக்களவைக்கு தான் நம்ம வாக்களிக்கிறோம், மாநிலங்களவைக்கு நம்ம வாக்களிக்கிற பழக்கம் இல்லை. மாநிலங்களவை உறுப்பினர் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அங்கேயும் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை பாருங்கள். நம்மளுக்கு 18, ஊபிக்கு 31. சரி, மக்கள் லோக்சபாவுக்கு சரி நம்மளுக்கு 39, அவனுக்கு 80, ஊபிக்கு 80, நம்மளுக்கு 31. இதை ஏற்றுக்கலாம் மக்களை அடிப்படையாக கொண்டுன்னு. ராஜ்யசபாவுக்கு வந்து எப்படி ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இல்லைல்ல, அப்போ ஃபெடரல் இல்லாத மாதிரி தெரியும், ஃபெடரல் இல்லாத மாதிரி தெரியும். அடுத்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் இந்தியாவில் தான் அங்கே காணப்படுது. எது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர் கோலிஷன் கவர்மெண்ட் எப்படினாலும் வந்துடுறான். அடுத்து 2 ஹவுசஸ், மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படக்கூடிய லோக்சபாவும் மாநிலங்களுக்கான ஒரு அவையும் இருக்குது. இதை அடிப்படையாக கொண்டு வந்து பிரிட்டிஷ் வெஸ்ட் மினிஸ்டர் மாடலாக கொண்ட குழு. லோயர் ஹவுஸுக்கு பேர் வந்து லோக்சபா, அப்பர் ஹவுஸுக்கு பேர் வந்து ராஜ்யசபா. இங்கிலாந்தில் வந்து லோயர் ஹவுஸுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன், இங்கே வந்து இங்கிலாந்தில் ஹவுஸ் ஆஃப் த லார்ட்ஸ், பிரபுக்கள் அவை. பிரபுக்கள் பார்த்துருக்கீங்களா? பழைய பிரபுக்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஒரு 5 மீட்டருக்கு துணி பறந்துக்கிட்டே வரும், 2 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க, அவங்க தான் லார்டு, நில பிரபுக்கள். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இல்லை பெரியவர் லார்டு அப்படின்னு, நம்ம கேலியாக சொல்லுவோம், அது உண்மையான வார்த்தை.
அந்த லார்டுலேயுமே எந்த லார்டு ரிச்சுன்னு கேட்டிங்கன்னா நார்த்தன் அயர்லாந்து லார்டு தான் டாப்பு. பிரிட்டிஷ் லார்டு அதில் வந்தவங்க இப்போ ரிப்பனு வில்லியம் பெட்டிங்களா நார்த்தன் அயர்லாண்டு எண்ணங்கள் சிந்தனையை உயர்வாக இருப்பாங்க. பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய இல்லை பிரிட்டிஷ்னா 5 பகுதி சேர்ந்தது. இங்கிலாந்து, லண்டனு, பிரிட்டிஷு, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இந்த 5 பகுதியில் சேர்ந்தது. இதில் அயர்லாந்தில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறதுலே திங்கர்ஸே டாப்பாக இருப்பாங்க. அன்னி பெசன்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிப்பனு, வில்லியம் பெட்டிங் எல்லாமே நார்த்தன் அயர்லாந்துலேருந்து வந்தவங்க. அவங்களோட திங்கிங்கே உயர்வானதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. அவங்க தான் லார்டு நம்ம சொல்கிறது. அவங்களோட அவை தான் அந்த மாடல் அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்தியாவில் அப்படி மன்னர்களுக்கோ இருந்தக்கூடிய சுதேச மன்னர்கள் இருந்தாங்க முன்னால், அவங்கள நம்ம கொடுக்கல. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்கள நம்ம கொடுத்துருக்கோம் ராஜ்யசபா. இதே இது அமெரிக்காவில் எப்படி இருக்குது? லோயர் ஹவுஸுக்கு பேர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷனு, அப்பர் ஹவுஸுக்கு பேர் செனட்டு, மேலவைக்கு பேர் அமெரிக்காவில் செனட்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புலையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லேயுமே மேலவைக்கு அதிகாரம் குறைவு தான். ஒரே ஒரு நாட்டில் தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கும். எங்கே? அமெரிக்காவில் மட்டும். அமெரிக்காவில் மட்டும் அதிகாரங்கள் இருக்கும். அடுத்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிள். பாதி நெகிழும், பகுதி நெகிழும் மற்றும் பகுதி நெகிழா தன்மை. ரிஜிட் எங்கேருந்து எடுத்தோம்? யூஎஸ்ஏலேருந்து எடுத்துருக்கோம். ஃப்ளெக்சிபிள் எங்கேருந்து எடுத்தோம்? யூகே பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். ஃப்ளெக்சிபிள் எப்படி? ஃப்ளெக்சிபிள்னா வேற ஒன்றும் இல்லை, திருத்தக்கூடிய முறைகள் சிம்பிளாக இருந்தா, கான்ஸ்டியூஷன் திருத்தக்கூடிய முறைகள் எளிமையாக இருந்தா அது ஃப்ளெக்சிபிள்னா, ரொம்ப கடினமான முறைகள் இருந்தா அதை ரிஜிட் சொல்லுவோம். நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 368. என்ன ஆர்டிகல் எடுத்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். மொத்தம் எத்தனை உரிமைகள் இருக்கு? 7 இருந்துச்சு, இப்போ ஒன்று நீக்கியாச்சு. 44வது சட்டத்துக்கு தான் 44வது சட்டத்துக்கு தான் 1978 அதை அபாலிஷ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு, டெலிட் பண்ணிட்டு இப்போ 6 தான் இருக்கு. பாரோட ஃப்ரம் யூஎஸ்ஏ, அமெரிக்க அரசியலமைப்புல எடுத்துருக்கோம். இருக்கா? தேங்க்யூ. அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். இந்த இப்போ சொன்னேன்ல, நெகட்டிவ் அப்ளிகேஷன் ஃபார் த ஸ்டேட்டு, பாசிட்டிவ் ஃபார் த பீப்புள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுத்துருக்கான். ரிலீஜன், அதாவது அதில் ஒன்று தான். நம்ம ரிலீஜனை மட்டும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மட்டும் தான் நான் இப்போ பேசினேன். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குமே நம்மகிட்ட கொடுத்துட்டான். கவர்மெண்ட் உள்ளே நுழைய முடியாது. கவர்மெண்ட்டு உள்ளே நுழைய முடியாது. என்ன? ஃபஸ்ட்டு பார்ட் 3ல் வருது. பார்ட்டு 3ல் வருது. ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 14 to 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. 14 என்ன சொல்லுது? ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் விதிவிலக்கு கொடுப்பான். ரைட், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14 சொல்லுது. அப்போ ஆணு பெண்ணு சமம் தானே, எதுக்கு அவங்களுக்கு பஸ்ஸு தனியாக விடுறீங்க? அவங்களுக்கு மட்டும் எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க? சம அரசாங்கம் பார்த்து ஒரு இதுக்காக நாங்கள் பிரித்து வச்சா கொடுப்போம். அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்போம் வெல்ஃபேர் ஸ்கீமில், அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்காக நாங்கள் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, சோசியல் வெல்ஃபேருக்காக நாங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணுவோம். ஈக்குவல்னு மறுபடியும் நீ வரக்கூடாது. ஈக்குவல் தான், ஆனால் சில காரணங்களுக்காக ஈக்குவல் இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம். எதுக்காக? ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் த பீப்புள். அந்த இனக்குழுவோ அந்த எத்தனிக் குரூப்போ அந்த ஏதோ ஒரு காரணத்தினால. அதான் ஒரு பெண்ணுக்கு இப்போ மாநில அரசு 9 மாதம் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குது. எனக்கும் கொடுங்க, நானும் தானே அந்த பிள்ளையோட அப்பான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ அது ஈக்குவல் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே வரப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். 14 சொல்லுது, 15 ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுவோம், 16 வரிசையாக பார்ப்போம். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. 19, 20, 21, 22 4 ஆர்டிகல் இருக்கும் உள்ள சப்டிவிஷனில். இது என்னென்னா எழுத்துரிமை, ரைட் டு தாட்ஸு, ரைட் டு ஸ்பீச்சு, ரைட் டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ். நம்ம பேசுகிறது என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் ஏற்படாத அளவுக்கு இருக்கணும். அடுத்தவரை உங்கள் உரிமை பேச்சுரிமை இருக்குது, அடுத்தவரை காயப்படுத்தாத அளவுக்கு பேசலாம். இதோட நிறைய வழக்குகள் வந்திருக்கு. அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கடத்தல், அடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறது, குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறது, இதை ஃபுல்லாக தடை செஞ்சுருக்காங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25 to 28.
எப்படி வேணாலும் இருந்துக்கிறலாம். காலையில் சிலுவையை போட்டு சர்ச்சுக்கு போகலாம், மத்தியானம் கையில் கட்டிக்கிட்டு லுகர்னு அந்த அந்த ப்ரேயர், மத்தியான ப்ரேயர் அதுக்கு போகலாம், சாயந்தரம் பட்டை அடிச்சுக்கிட்டு சிவனை கும்பிடலாம், நைட்டு ராமம் போட்டுக்கிட்டு பெருமாளை கும்பிடலாம். நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, யாரும் கேட்க முடியாது. என்ன இப்படியா? நம்ம உரிமைங்க. நம்ம எதை வேணாலும் நம்பு, எதை வேணாலும் கும்பிடு, அடுத்தவருக்கு தீவினை இல்லாத அளவுக்கு உனக்கு உரிமையை இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ரைட் டு பிலீவ், தாட்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச், எது வேணாலும் நீ பண்ணிக்கலாம். அடுத்து ரிலிஜன் தொடர்பாக, அதான் ரிலிஜன் வந்து முக்கியம். என்னென்னா நம்மகிட்ட கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் அதை பற்றி பேசுறதுக்கு முழு உரிமை இல்லை. அடுத்து கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷன் ரைட்ஸு. இப்போ பார்த்தோம்ல மைனாரிட்டி வெல்ஃபேர், சில பேர் அன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும், அதிலெல்லாம் தலையிட. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இப்போ சித்தத்தில் வருது 15 லட்சம் பேர் கூடுறாங்க, இதிலெல்லாம் வந்து நம்ம கல்ச்சுரல் ரைட்ஸ் இது வந்து இதிலெல்லாம் வந்து கவர்மெண்ட் தலையிடாது. கவர்மெண்ட்டு இதெல்லாம் நிறுத்துங்க, போக்குவரத்து இடையூறாக இருக்குது, அப்போலாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாது, பாதுகாப்பு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வாங்க, இதை அடுத்து பார்ப்போம். ஆர்டிகல் 32 வந்து அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இவ்வளோ 395 ஆர்டிக்கிள் எழுதி வச்ச அம்பேத்கர்கிட்ட கடைசியில் கேட்குறாங்க, இந்த ஆர்டிக்கிளில் 395 ஆர்டிக்கிளில் எந்த ஆர்டிக்கிள் ரொம்ப உங்களை பாதித்த ஆர்டிக்கிள் அப்படி? எல்லாமே தான். அப்படி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. மை ஹார்ட் அண்ட் சோல், என்னோடய ஆன்மாவும் இதயமும் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குன்னா அது ஆர்டிக்கிள் 32 தான். ஏன் அப்படின்னா இதில் இந்த எல்லாத்தையுமே எதன் மூலமாக மீட்டெடுக்க முடியும்? ஆர்டிக்கிள் 32 மூலமாக மீட்டெடுத்துட முடியும். அதில் வந்து ஒரு 5 விதமான ரிட்டு சொல்லியிருப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டோரி, குவாரண்டம், ப்ரோஹிபிஷன். 5 விதமான ரிட்டை பற்றி எடுக்கிறப்ப ரிட் எடுக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறேன், இந்தியன் பாலிட்டினா என்னன்னு தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பர்சனாக வர்றப்ப உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நான் எடுக்கிறேன். ரைட் டு ரெமெடி என்னென்னு கேட்டால், ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அம்பேத்கரே சொல்கிறார். ஹார்ட் அண்ட் இதயமும் ஆன்மாவும் ஒரு அரசியலமைப்போட ஒரு சட்டப்பிரிவில் இருக்குன்னா அது ஆர்டிகல் 32 தான். இந்த ஆர்டிகல் 32 வந்து நம்மளோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால், இல்லை ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு சட்டம் இயற்றுது, அந்த சட்டம் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு தனிநபர் இனக்குழுக்கோ ஒரு அமைப்புக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாத அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டதாக கருதினால் சரத்து 32 மூலமாகவும் 226 மூலமாக ஹைகோர்ட்லேயும் வழக்கு தொடுத்து அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ல வைக்க முடியும். ஒரு இந்திய குடிமகனால் சொல்ல வைக்க முடியும். சூமோட்டோவா சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துக்கலாம். சூமோட்டோவா சுப்ரீம் கோர்ட்டே அந்த வழக்கை எடுத்துக்கலாம். இவங்க பாதிக்கிறாங்க, இந்த சட்டத்தினால இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னு உறுதிப்பட்டுனா அவங்க அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொன்ன இது வரைக்கும் 6 ரைட்ஸுமே கேன் பி சஸ்பெண்டட் டூரிங் எமர்ஜென்சி. இதில் 20-21 மட்டும் எந்த சூழல்லையுமே ரத்து செய்ய முடியாது. எந்த சூழல்லையுமே ரத்து செய்ய முடியாது. நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டால் அந்த நேரத்தில் நான் என்னோடய உரிமை அப்படின்னு பேசக்கூடாது. 2 மட்டும்தான் உரிமை இருக்குது. 20-21 மட்டும்தான் முழுமையானதாக இருக்குது. அடுத்து வாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஒருங்கிணைக்கப்பட்ட சுதந்திரமான நீதி முறை. இதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்? யாரை நம்பி இல்லை. சேலரி அலௌன்ஸு யாரையும் டிபெண்ட் பண்ணணுமா? வேணாம். கான்ஸ்டியூஷன் கன்சல்டேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்க சேலரி டிபெண்ட். அப்பாயின்மெண்ட்டு கொலிஜியம் மெத்தட் மூலமாக அவங்களே போட்டுக்குருவாங்க. கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கான்ஸ்டியூஷனே அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிகல் 32 இந்த பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 226 இது ஹைகோர்ட் மூலமாக 5 ரிட்டு, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், கோவரண்டோ, செட்டோரி, 5 விதமான ரிட்டு மூலமாக இழந்த உரிமையோ இல்லை இயற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை தனி மனிதனுக்கே உண்டு. இந்த 2 சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் போகலாம். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது யார்? கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுட்டு போனவங்க இதை யார் செக்யூரிட்டி சேஃப்கார்டு யார் சொல்லிட்டு போயிருக்கா? சுப்ரீம் கோர்ட்டு தான். சுப்ரீம் கோர்ட்டு தான் கான்ஸ்டியூஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் சட்டப்பொருள் விளக்கம் கொடுக்கறது யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். ஒரு இயற்றப்பட்ட சட்டம் செல்லாதுன்னு சொல்கிறதும் சுப்ரீம் கோர்ட்டு தான்.
ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா சட்டப்பொருள் விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர்ன்றது யார் தெரியும். ஸ்பீக்கர்னா யார்? பேச்சாளர் இல்லை, சபாநாயகர். ஒருத்தர் கேட்குறாரு ஸ்பீக்கர்னா ஹூ இஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டார்னா விளக்கம் கொடுக்குறது யார்? வந்தவங்க போனவங்களாம் கொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு தான் கொடுக்க முடியும். அதுபோல் சேஃப்கார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எழுதின கான்ஸ்டியூஷனையும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு யார் உனக்கு வேலையை கொடுத்துட்டு போயிருக்காங்க? என்ன வேலை? பாதுகாக்கிறதும் சட்டப்பொருள் விளக்கம் கொடுக்குறதும் உச்சநீதிமன்றத்தோட வேலை. இனிமேல் இயற்றப்பட்ட சட்டத்தை மட்டும் இல்லை, இந்த சட்டத்துக்குமே நீ தான் விளக்கம் கொடுக்கணும். நாங்கள் இருக்க வரைக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நாங்களாம் காலங்கள் போயிட்டா, ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க ஃபுல்லாக லீகல் லுமினரிஸு, எக்ஸ்பர்ட்டு. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தவங்களாம் வந்து ஜீனியஸு, லா லுமினரிஸு, பிக்ஸார்ட்ஸு. அல்லாடி கிருஷ்ணசாமி, மாதவன் நாயர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, பைத்தான், இந்த மாதிரி லா லிஜெண்டாக இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து அதுபோக அம்பேத்கர் 60 நாடுகளில் ரேண்ட் சேக்கிங்கிறார். சூறையாடி கொண்டு வந்து நான் போட்டிருக்கேன்டான்றார். சூறையாடி கொண்டு வந்து அப்படியே போடலை, அதான் அதில் இருக்க எக்ஸ்பர்ட். ஏன்னா சோசியல் ஃபினாமினாவை அடிப்படையாக கொண்டு அப்படியே மாற்றி கொண்டு வந்திருக்காரு. சோசியல் ஃபினாமினா இருக்குல்ல, இந்த 3 ஃபேக்டர் பார்த்தோம்ல, அதில் ஒரு ஃபினாமினா நான் சொல்ல மாட்டேன். சோசியல் ஃபினாமினா பேசிக்கு. ஏன்னா சோசியல் ஹையார்கி இருக்குல்ல, சமூக அடுக்கு. இந்தியா வெளிநாட்டிலேருந்து வர்றப்ப தெரியும் இந்தியாவர்கள் ஒன்று அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா இந்தியான்றது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, கொங்கணி, குஜராத்தி, மராத்தி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்று அப்படி பார்த்தா இல்லை, தமிழில் நிறையா கிளாஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஃபுல்லாக ஒன்று அப்படின்னு. அவங்க ஃபுல்லாக ஒன்றுனா அந்த அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக ஒன்று அப்படின்னு. அவங்க ஃபுல்லாக ஒன்றா இல்லை, அவங்க அந்த கோயில் கும்பிடுவாங்க, அங்கே இந்த கோயில் கும்பிடும் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த கோயில் கும்பிடுறவங்க ஃபுல்லாக ஒன்றா இல்லை, ஒரே கோயில் தான் கும்பிடுவோம். நாங்கள் மாசிக்கு கும்பிடுவோம், அவங்க இந்த இது கும்பிடுவாங்க. இது நாங்கள் தைப்பூசம் கும்பிடுவோம், அவங்க உத்தரம் கும்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ தைப்பூசம் கும்பிட்றவங்க ஃபுல்லாக ஒன்றா இல்லை, நாங்கள் கும்பிட்ற வருஷம் அவங்க கும்பிட மாட்டாங்க, அவங்க கும்பிட்ற ஏன் நாங்களும் அவங்கள எதிர்ப்பங்காளி அப்படின்னு. ஆக மொத்தம் எல்லாம் ஒன்று மாதிரி தெரியும் வெளியிலேருந்து பார்க்க. இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுச்சுன்னா, இது பீரியாம்பில் கை வச்சப்போ சொல்லுச்சு, வாட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எது அடிப்படைக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்போட அடிப்படைகள் எதுன்னு சொல்லி கேட்குறப்ப வந்து ஒரு விவாதம் வருது. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுச்சு, அதாவது தமிழில் சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றின சிந்தனையாளர்கள் எதை நோக்கி இந்திய அரசு பயணிக்கணும்னு உள்ளத்தில் வச்சுருந்தாங்களோ அது தாண்டான்னுச்சு. எது? எவ்வளோ நேரம் பேசணும்ல, அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அது பேர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை நீ கை வைக்கவே முடியாது, பார்லிமெண்ட்டுக்கு பவரே இல்லை. பேசிக்கை கை வைக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவரே இல்லை. பல்கிவாலா, மினர்வா மில் எல்லா கேஸில் நிறைய கேஸில் சொல்லிட்டு வரான், தொடர்ச்சியாக வராங்க. ஒவ்வொன்றா வரப்போ அது அப்போ வர்றப்போ நான் சொல்கிறேன், கேஸில் வர்றப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். சேஃப்கார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அடுத்து ஃப்ரீ ஆஃப் ப்ரெஷர் குரூப், பொலிட்டிக்கல் ப்ரெஷர். யாரும் உள்ளே போய் இப்போ ப்ரெஷர் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் பாரோடு ஃப்ரம் USA, பாரோடு ஃப்ரம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பாரோடு ஃப்ரம் அயர்லாண்டு. அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். பார்ட் 4 வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டு, நான் ஜஸ்டிஸ்ஃபுல் இன் நேச்சர். அதாவது ஒரு இதை செய்யணுன்றதுக்காக வந்து வழக்கு தொடுத்து இதை அடிப்படையாக கேட்க முடியாது, செஞ்சால் நல்லது. நான் ஜஸ்டிஸபிள், உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ வழக்கு தொடுத்து எனக்கு இதை கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. ஆர்டிகல் 32 அதை தான் சொல்லு, நாட் லைபிள், நோ லீகல் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு எப்போ சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 1976 டூரிங் எமர்ஜென்சி அப்போ வந்து நம்ம சேர்க்குறோம். 42nd அமெண்ட்மெண்ட்டு. மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் இருக்குது. எந்த கமிட்டி? சுரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சுரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் 42வது சட்டத்திருத்தத்தில் வந்து இந்த 42வது சட்டத்திருத்தத்தை வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ அடிஷன் இருக்கும், அவ்வளோ டெலிஷன் இருக்கும். இந்த 42வது சட்டத்திருத்தத்தில் தான் ஒரே ஒரு இதை 3 வார்த்தையை சேர்ப்பாங்க. பீரியாம்பிளில் 3 வார்த்தையை சேர்ப்பாங்க. என்னென்ன வார்த்தை? செக்குலர், சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி.
சரியா? 3 ட்ரிபிள் எஸ் டிஆர்ஐ, சாவரின், செக்குலர், சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பேர் என்ன? சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. 42nd அமெண்ட்மெண்ட்டில் 3 வார்த்தை சேர்ப்பாங்க. இன்டெகிரிட்டி ஒரு வார்த்தை, செக்குலர் ஒன்று, சாவரின் ஒன்று, 3 வார்த்தையை சேர்ப்பாங்க. எமர்ஜென்சி அப்போ. அதுக்கப்புறமும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இனிமேல் பீரியாம்புள்ளையா இந்த இந்த பீரியாம்புள்ளை இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது ஒரு பெரிய விவாதம் நடந்து இன்றைக்கி வரைக்கும் அதுவும் நிலுவையில் தான் இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சரில் பெரியாம்புல் உள்ளடக்கம். அடுத்து வாங்க. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் யூனிட்டரி டெண்டன்சி. இது வந்து நிறையா கேலி பண்ணுறாங்க இந்திய ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றி. ஏன்னா கேட்டிங்கன்னா, தி ஃபெடரல்ன்ற வார்த்தையே கான்ஸ்டியூஷனில் இல்லை. கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல்ன்ற வார்த்தை இல்லைனாலுமே 28 மாநிலங்கள் இருக்குல்ல, மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோமே. மாநிலங்கள் சட்டம் இயற்றுறாங்கல்ல, மாநிலத்துக்கு தனியாக கல்வி பாடமுறை இருக்குல்ல, மாநில அரசு சுதந்திரமாக இயங்குது இல்லை, எல்லாத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்க வேண்டியது வரி விஷயம் இல்லைல்ல. மாநில அரசு வரி இருக்குல்ல, பத்திரங்கள் பதிஞ்சுக்கிட்டு இருக்கோம், சிறைத்துறை நம்மகிட்ட இருக்குது, கல்வித்துறை இருக்குது, எத்தனையோ துறை இருக்குது, நம்ம வாட்டுக்கு நம்ம நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங் டெண்டன்சி, யூனிட்டரி டெண்டன்சி என்ன தான் இருந்தாலும் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்க மாதிரி தான் சூழல் இருக்குது. ஆனால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி இல்லை. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து உண்மையான கூட்டாட்சி அமெரிக்காவில் நிலவுது. இது வந்து குவாசி ஃபெடரல் அரைகுறை கூட்டாட்சின்னு கேசிவியர் வந்து டிக்ளேர் பண்ணுறார். கேசிவியர் வந்து அரைகுறை கூட்டாட்சின்றாரு. பர்கைனிங் ஃபெடரலிசம், பேரம் பேசும் கூட்டாட்சி, மோரிஸ் ஜான்சன் சொல்கிறார். பேரம் பேசும் கூட்டாட்சி, மோரிஸ் ஜான்சன். பேரம் பேசும் கூட்டாட்சி. பேரம் பேசுனா என்னது? நம்ம இப்போ மத்திய இப்போ வந்திருக்கு என்னது? இப்போ மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வு வந்து விஷயத்தில் மாநில அரசே விட்டுருவான். மாநில அரசே விருப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஒரு கட்சி சொல்லியிருக்கு. இப்போ இதானே பேரம் பேசும் கூட்டாட்சி. இப்போ இதுக்கு முன்னுக்கு சாதிக்க முடியல. நாங்கள் 12th மார்க்குன்னு 2 கவர்மெண்ட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சியுமே நாங்கள் 12th மார்க் அடிப்படையாக கொண்டுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்க மத்திய அரசு என்ன பண்ணாங்க? நீட்டு மூலமாக தான், நீட்டு மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேரம் பேசும் கூட்டாட்சின்ற வார்த்தை கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ ஒரு கட்சி என்ன சொல்லியிருக்கு? நாங்கள் ஆட்சி அமைச்சால், மத்தியில் ஆட்சி அமைச்சா மாநிலத்தோட விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் விட்டுருவோம். எதை விட்டுருவோம்? ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்க, இல்லைனா விட்டுரு, நீ உன்னோட டொமைனில் நீ இருந்துக்க. இதுதான் பேரம் பேசும் கூட்டாட்சி. சொன்னது கரெக்டாக மோரிஸ் ஜான்சன். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஜான் ஆஸ்டின் சொல்கிறார். அடுத்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலிஸ்டிங் டெண்டன்சி, ஐவர் ஜென்னிங்ஸ். கூட்டாட்சி இல்லைன்றதுக்கு ஒரே காரணம் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதுவே அடிபட்டு போயிடுது. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதுவே அடிபட்டு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, அப்போ அடிபட்டு போயிடுது. அப்புறம் ஏன் ஃபெடரல்ன்ற வார்த்தை இவ்வளோ அப்போனா ஒன்றா ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னா யூனிஃபார்மாக இல்லை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அவங்கவுங்க வேறவங்களாக இருப்பாங்க, ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போம். ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அதைத்தான் இந்திரா காந்தி அம்மாவுக்கு லெட்டராகவே எழுதிக்கிட்டே இருக்கார். இந்தியான்றது பல மல்டி கல்ச்சுரல் டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க. அந்த அம்மாவுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கார். தன்னோட மகளுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கார் ஜெயிலிருந்து. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அவர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது பாருங்கள்? இந்தியா ஆஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு தான் சொல்லுது, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் சொல்லலாம். அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு தான் சொல்லுது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு தான் சொல்லுது. சரியா? அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் தான் சொல்லுது. அடுத்து வாங்க. செக்குலர் ஸ்டேட்டு, தேர் இஸ் நோ அஃபிஷியலி ஸ்டேட் ரிலிஜன். இந்தியாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மதம் இல்லை. கவர்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ்டு எனி ரிலிஜன் ஆக்டிவிட்டி. அரசாங்கம் வந்து எந்த விதமான சடங்குகளையும்
எந்த விதமான சமயம் தொடர்பான இதுலேயும் கலந்துக்கிறாது. அடுத்து லிபர்ட்டி ஆஃப் ஃபெய்த்து, பிலீவ், ஒர்ஷிப்பு. நீ எதை வேணாலும் நம்பிக்கை கொள்ளு, அதில் பற்றாரு, வழிபாடு. அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? தனி நபரோட உயிருக்கோ உள்ளத்துக்கோ உடைமைக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அது மாதிரி இருந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க தம்பி. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு பாருங்கள். இந்தியாவில் 29 ஸ்டேட் இருக்குது, 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒற்றை குடியுரிமை தான் கொடுத்துருக்காங்க. இந்தியர்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். நம்ம டிசியில் எடுத்துக்கோங்க, நம்ம பாஸ்போர்ட்டில் எடுத்துக்கோங்க, நம்ம ஆதாரில் எடுத்துக்கோங்க, இந்தியன்றது தான் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இது இருக்காது. யூஎஸ்ஏ ப்ரொவைட் டூயல் சிட்டிசன்ஷிப்பு. இந்தியாவில் இரட்டை குடியுரிமை இருந்த மாநிலம் இருந்துச்சு. எந்த மாநிலம்? இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு இரட்டை குடியுரிமை இருந்தோம். ஜம்மு காஷ்மீருக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்துருந்தோம். ஆர்டிகல் 370 ப்ரொவைட் டூயல் சிட்டிசன்ஷிப்பு. 2010 வந்து இப்போ ரத்து செஞ்சாச்சு. அதை 370 ரத்து செஞ்சனால இப்போ ரெண்டு அரசியலமைப்பு அங்கே இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு செப்பரேட்டாக ஒரு ஆர்டிகல் 370 கொடுத்துருந்தோம். அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்குது. 50 நாடுகளுக்கும் 50 கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அடுத்து வாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு. ஆர்டிகல் 326 வந்து இந்த 21 வயது முடிந்தவங்க அனைவரும் வாக்கு செலுத்தலான்ற சட்டத்தை சொல்லுது. 61வது சட்ட திருத்தத்தில் 1989 வந்து 21 வயது வந்து 18 வயதாக குறைக்கப்படுது. இது வந்து யார் பீரியட்னு கேட்டால் ராஜீவ்காந்தி பீரியடு. மிஸ்டர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கப்போ இதை கொண்டு வராரு. என்னென்னா திருமணம் பண்ணுறதுக்கே 18 வயது ஆகிருது. நாட்டோட தலைவர் தேர்வு செய்கிறதுக்கு 18 வயது இருந்தாலே போதும்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. 18 இயர்ஸ் அண்ட் எபோ ரைட் டு ஓட்டு. இந்த ஓட்டுன்றதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர். வீணா வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர். சரியா? வேல்யூ ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்செக்கர், வரி செலுத்துவதற்கான உரிமை. பிரிட்டிஷில் ஃபஸ்ட்டு அவங்க அப்படி தான் இருந்தது. அந்த வார்த்தையை மாற்றலை. ஆனால் சிஸ்டத்தை எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக கொடுத்துட்றோம். அவ்வளோதான தம்பி. சரி, இந்த 12 ஷெட்யூல் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 12 ஷெட்யூல் சொன்னேன்னா, இந்த 12 ஷெட்யூலில் வந்து எதை பற்றி இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதை தான் 395 ஆர்டிக்கல் ஆகும். 8 அட்டவணையாக இருந்ததை இப்போ 12 அட்டவணையாக மாறி இருக்கு. ஒரு பீரியாம்பிளாக இருக்குது. இப்போ இந்த 12 அட்டவணை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 12 அட்டவணை தான் டீட்டெயிலாக உடச்சி பார்ப்போம் போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னா அட்டவணை. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் யூனியன் அண்ட் டெரிட்டரி. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. செகண்ட், எமாலுமெண்ட்ஸ் அண்ட் அலவுன்சஸ். எமாலுமெண்ட்ஸ் அதாவது ஊதியம் மற்றும் படிகள். யாரோட ஊதியம் மற்றும் படிகள்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர்ஸ், கவர்னர், கேபினெட் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, லோக்சபா மெம்பர்ஸு, ராஜ்யசபா மெம்பர்ஸு, சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்களோட சேலரி அண்ட் அலவுன்சஸை பற்றி பேசக்கூடிய பகுதி செகண்ட் ஆர்டிக்கிள். செகண்ட் ஷெட்யூல் பேசுது. பே அண்ட் அலவுன்சஸ்ஸு, எமாலுமெண்ட்ஸ் அண்ட் அலவுன்சஸ்ஸு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா ஸ்பீக்கர், லோக்சபா மெம்பர்ஸு, ராஜ்யசபா மெம்பர்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸு, கேபினெட் மினிஸ்டர்ஸு, சிஎம்மு, எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லீஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸு, சிஏஜி, இவங்களெல்லாம் பற்றி பேசக்கூடிய பகுதி ஷெட்யூல் 2 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்து ஷெட்யூல் 3, ஓட்ஸ் அண்ட் அஃபிர்மேஷன், உறுதிமொழி, ரகசிய காப்பு பிரமாணம்.
உறுதிமொழி ரகசிய காப்பு பிரமாணம். யார் யார்? பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா ஸ்பீக்கர், லோக்சபா மெம்பர், ராஜ்யசபா மெம்பர், பிரைம் மினிஸ்டர்ஸ், கேபினட், அப்படியே டிட்டோ தான். மேலே இருந்தால் யார் யார் அரசியலமைப்பு பதவியில் யார் யார் இருக்காங்களோ, அரசியலமைப்பு சொல்லப்பட்ட பதவியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக இல்லை வருவாங்க. அடுத்து 4th ஷெட்யூல், அலகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸு. அலகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ். இந்த அலகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸில் தான் நான் இப்போ சொன்னேன் ஃபெடரல் இல்லை. ஏன்? பாப்புலேஷன் ஊபியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி 31 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிது, தமிழ்நாட்டுக்கு 18 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிது. அப்போ ஒரு ஒரிஜினல் ஃபெடரலில் அப்படி இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். ஆனால் லோக்சபாவில் எண்ணிக்கை கூட இருக்கிறது சரி. லோக்சபாவில் ஏன்னா மக்கள் தொகை அங்கே பாப்புலேஷன் அதிகம், அதனால் அவங்க 80 லோக்சபா மெம்பர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 39 இருக்காங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டில் அப்படி இருக்கிறது ஒரு உண்மையான கூட்டாட்சிக்கு சிறந்த இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவில் எப்படி கொடுக்குறாங்க? 50 ஸ்டேட்டுக்கும் ×2, பெருசு சிறுசுன்ற வேறுபாடெலாம் இல்லை. 50 × 2 100 ப்ளஸ் வாஷிங்டன் டிசி 3 பேர் 103 பேர் மொத்தம். அடுத்து 5th ஷெட்யூலு, ஷெட்யூல் ஏரியாஸ். ஷெட்யூல் ஏரியாஸு 5th அட்டவணை பகுதிகள்னு சொல்லுவாங்க. அடுத்து 6th ட்ரைபல் ஏரியாஸு. ட்ரைபல் ஏரியாஸு ATM² கூட எழுதிக்கோங்க. அஸ்ஸாமு, திரிபுரா, மேகாலயா, மிசோரம். மேகாலயா, மிசோரம். 7th ஷெட்யூல் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸு. அது லிஸ்ட்டு அப்படி கூட போட்டுங்க. லிஸ்ட்டு என்ன லிஸ்ட்டு? ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதை பற்றி சொல்லுது. 97, 66, 47 இருந்துச்சு ஆரம்பத்தில். இது எப்பொழுதுமே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். இது கடைசியாக புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸ்கூல் புக்கில், ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஸ்கூல் டிஎன்பிசி எழுதுனீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஆரம்பத்தில் இன்னும் ஒரிஜினலி 97, 66, 47. 97 சென்ட்ரல் லிஸ்ட்டு. இதிலே பாருங்களேன், 97 மத்திய பட்டியலில் இருக்குது, 66 மாநில பட்டியலில் இருக்குது, 47 பொதுப்பட்டியலில் இருக்குது. இப்போ இங்கேயே டாமினேஷன் எங்கே இருக்குது? மத்திய அரசுட்டு தான். யூனிட்டரி டெண்டன்சி யார்கிட்ட இருக்குது? டாமினேஷனு இதில். ஆனால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் எப்படி இருக்குது? 12 ஆர்டிக்கிள் தான் யார்கிட்ட இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காட்ட இருக்குது. அப்போ அவன் நாட்டில் தனித்தனியாக எத்தனையோ கான்ஸ்டியூஷன் எவ்வளவோ வச்சுருக்கலாம், 100 வச்சுருக்கலாம், 200 பிரிவுகள் வச்சுருக்கலாம். இவன்ட்ட 12 அதிகாரம் மட்டும்தான். யார்? மின்ட்டு, பணம் அச்சடிக்கிறது, வெளியுறவு, இராணுவம், இன்னும் இது விண்வெளி, இது மாதிரி 12 துறைகள் மட்டும்தான் அமெரிக்காட்ட இருக்குது. மீதி ஃபுல்லாக அந்த அந்த பகுதிகளுக்கு கொடுத்துறான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எஸ் ப்ளூரலில் இருக்குது பாருங்கள். அடுத்து 7th லிஸ்ட்டு. 8th லாங்குவேஜ், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். 9th ஷெட்யூலு லேண்ட் ரிஃபார்ம்ஸு. லேண்ட் ரிஃபார்ம்ஸு, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி மெத்தட்ஸு. abolition of ஜமீன்தாரி மெத்தட்ஸ். டென்த் ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியில் இருந்து ஒரு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற்றுட்டு அந்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றாரு, இல்லை அந்த கட்சியை விட்டுட்டு விலகி போகிறாரு, அல்லது கொறடா உத்தரவு மீறி வாக்களிச்சிட்டாரு. சட்டசபையிலையோ பாராளுமன்றத்தில் கொறடா உத்தரவு என்னவோ அதுக்கு தான் அவர் வாக்களிக்கணும். கொறடா என்ன கமாண்டு கொடுக்குறாரோ அது தான் வாக்களிக்கணும். அதுக்கு மாறுபாடாக இருந்தாருன்னா அந்த கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டுருவார். 1/3 குறையாமல் பிரிஞ்சு போனாங்கன்னா
இப்போ 90 பேர் கொண்ட ஒரு கட்சி இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. 5 பேர் போனாங்கன்னா பதவி இழந்துருவாங்க. 30 பேருக்கு மேலே போனாங்கன்னா அது ஒரு பிரிவாக செப்பரேட் பார்ட்டியாக கருதப்படும். 1/3 குறையாமல் செக்மெண்டேஷன் இருந்தால் அது தனி கட்சியாவோ பிற கட்சியாவோ அவங்க ஒரு பிரிவாவோ கருதப்படும். 1/3 குறையாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு இருந்துச்சுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தகவல் தடை சட்டம் பாயும், குறையா இருந்தால். அடுத்து 11th ஷெட்யூல் PRI, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். PRIs, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. PRI 3 பாடி என்னென்னா, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் மொத்தம் மூணு ஆர்கனைசேஷன் இருக்குது. வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியனு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், சமிதி பிளாக் பஞ்சாயத்து. அடுத்து 3வது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. மினிமம் பாப்புலேஷனு பிளாக் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ இருக்கணும்? 500 இருக்கணும். யூனியன் கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலருக்கு 5000 ஓட்டு இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சிலருக்கு 50000 ஓட்டு. 29 அதிகாரங்கள் கொடுக்குறேன். 5 ஆண்டுகள் பதவிக்காலம். 29 அதிகாரங்கள் செயல்படுது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் எடுக்கிறப்ப, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் எடுக்கிறப்ப எடுக்கிறேன். 29 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து 12th ஷெட்யூல் முனிசிபாலிட்டிஸு, இல்லை நகர்பாலிகான்னு போட்டுக்கோங்க. நகர்பாலிகா 18 பவர்ஸு. ஆ 18 அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு நகராட்சிகளுக்கு. ஐயா அவர்கள் தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தமைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக. அதுபோல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சஜஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கும், இது மாதிரி நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன வேணும், எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பயிற்சி வேணுங்கிறத பற்றிய சஜஷனும் எங்களுக்கு அதில் எழுதிடுங்க. பேர், ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்காத காரணம், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் உடச்சி சொல்லணும். அதுக்காக தான் அந்த பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ.